ஓம் சாந்தி 23/12/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஈஸ்வரிய சேவை குறித்து எடுக்கக்கூடிய சங்கல்பம் சுத்த சங்கல்பம். அந்த சேவை குறித்து நம்ம உருவாக்குற எந்த எண்ணமா இருந்தாலும் அதுதான் சுத்தமான எண்ணம்ன்றாரு. அல்லது நிசங்கல்பம், அதாவது எண்ணமற்ற நிலைன்னு கூட சொல்லலாம். அதை நிசங்கல்பம் என்றுதான் சொல்லப்படும். அது வேஸ்டே கிடையாது, வீணானது அல்ல அப்படின்றாரு. நம்ம என்ன ஒரு சேவை குறித்து நம்மளுடைய எண்ணம், அதாவது இவங்களுக்கு ஒரு ஞானம் சொல்லலாம், உலகம் ஃபுல்லா இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னு நம்ம பாபா குறித்து, பாபா ஞானத்தை குறித்து நம்ம என்னென்னலாம் எண்ணம் உருவாக்குறோமோ அது எல்லாமே நல்ல தாட்ஸு, பாசிட்டிவ் தாட்ஸு, சுத்த சங்கல்பம். அப்புறம் அது எண்ணங்களற்ற நிலைன்னு சொல்லப்படும். வேஸ்ட் கிடையாது அப்படின்றார். நீங்க என்ன சேவை குறித்து என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட் கிடையாதுன்றாரு. கேள்வி: பாவ கர்மங்கள்லிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு எந்த கடமையும் செய்து கொண்டிருந்தாலும் பற்றற்று இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப பாவாத்மான்னு சொல்றாங்களா, பாவம் செய்யும்போது தான் பாவாத்மான்னு சொல்றாங்க. அப்போ புண்ணியம் செய்யும்போது புண்ணியாத்மான்னு சொல்றாங்க. அப்போ பாவத்திலேருந்து நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்னாலும் நம்ம என்ன பண்ணணும், எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையின் மீது பற்று இருக்கக்கூடாது. இது செய்யறதுனால நமக்கு என்ன லாபம், இதை இவங்களுக்கு பண்ணோம்னா இதனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பற்று வச்சுக்கிட்டு எதையும் செய்யக்கூடாது. பாபா பதில் சொல்றாரு, பற்றற்று இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பதில்: நண்பர்கள் உற்றார் உறவினர்களுக்கும் கூட சேவை செய்யுங்கள், ஆனால் அலௌகிக ஈஸ்வரிய கண்ணோட்டத்தில் செய்யுங்க. எல்லாருக்கும் சேவை பண்ணுங்க, ஆனா அலௌகிக அப்படியே பற்றற்று செய்யணும். அவர்கள் மீது பற்றுதலின் கலர் உணர்வு சென்று விடக்கூடாதுன்றாரு. அதாவது இவங்க எனக்கு உறவினர், அதனால இவங்களுக்கு நான் ஞானம் சொல்றேன், இவங்க எனக்கு உற்றாரு நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இவங்களுக்கு நான் நல்லது செய்யறேன். அந்த மாதிரி பற்றோட நம்ம எந்த சேவையும் செய்யக்கூடாது. ஒருவேளை ஏதாவது விகார சம்பந்தத்தின் மீது சங்கல்பம் சென்றால் கூட அது பாவ கர்மம் ஆகிவிடும்ன்றாரு. ஆகையால் பற்றற்றவராகி கடமைகளை பின்பற்றுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஆத்மாபிமானியாகி இருக்கக்கூடிய முயற்சியை செய்யுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. இன்று குழந்தைகளாகி உங்களுக்கு சங்கல்பம், விகல்பம், நிர்சங்கல்பம், அதாவது சங்கல்பம்னா எண்ணம், சங்கல்பம்னாலே எண்ணம், நம்ம மனசுல உருவாக்குற எண்ணங்கள், அதுதான் சங்கல்பம். விகல்பம்ன்றது வீண் எண்ணம். வீணா நம்ம இப்ப ஃபியூச்சரை பத்தி தேவையில்லாத இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறது. அப்புறம் முடிஞ்சு போனதை மாற்றவே முடியாது. அதையே திரும்ப அதாவது முடிஞ்சு போயிருக்கும், சில விஷயங்கள் முடிஞ்சு போயிருக்கும், அது இப்படி ஆகாம இருந்திருந்தா இப்படி ஆயிருக்கும்ல, இந்த மாதிரி நடக்காம இருந்திருக்கலாம், அதுதான் நடந்து போச்சு, அப்புறம் நடக்காம இருந்திருக்கலாம்னு யோசிக்கிறதுலாம் வேஸ்ட் தானே. இந்த மாதிரிலாம் நம்ம எனர்ஜி நம்ம மனசுல உருவாக்குற எண்ணம் ஆத்மாவினுடைய சக்தியை குறைக்குது. இந்த வேஸ்ட் தாட்ஸ் தான், முக்கியமா எண்ணம் தான். எண்ணத்தினாலதான் ஆத்மாவுடைய சக்தி குறையுதே. அது நல்ல எண்ணம், சுத்த எண்ணமா இருந்துச்சுன்னா ஆத்மாவுடைய சக்தி நிறைய வரும், ஏறிட்டே போகும், சார்ஜ் ஏறிட்டே போகும். இந்த வேஸ்ட் தாட்ஸ் உருவாகிறது தான் விகல்பம்னு சொல்றது. நிர்சங்கல்பன்றது எண்ணங்களே அற்ற நிலை, அதாவது எந்த எண்ணமும் உருவாக்காம இருக்கிறது. அத சித்தர்கள், இந்த சன்னியாசிகள்லாம் பாத்தீங்கன்னா மூச்சு பயிற்சி பண்ணி அந்த எண்ணங்களற்ற நிலையை கொண்டு வருவாங்க. ஆக்சுவலா ஆத்மா பரந்தாமத்துலதான் நிர்சங்கல்பன் சமாதி அவஸ்தால இருக்கும். ஏன்னா பரந்தாமத்துல நமக்கு வெறும் புள்ளியா இருக்க போறோம், நமக்கு உடம்பே கிடையாது. நம்ம அந்த வேலை செய்யணும், இந்த வேலை செய்யணும், இவங்கள பார்க்கணும் அவங்கள பார்க்கணும், இங்க ஓடணும் அங்க ஓடணுன்றதெல்லாம் கீழே தான். இங்க உலகத்துலதான் அந்த நமக்கு சங்கல்பம்லாம் உருவாக்குறோம். இதே நம்ம பரந்தாமத்துல பாத்தீங்கன்னா நமக்கு நடிப்பே கிடையாது, புள்ளியா அங்க கம்முன்னு இருக்க போறோம். அதுதான் அமைதியான நிலை, சமாதி நிலை, அது நிர்சங்கல்பம். அப்ப இதெல்லாம் பாபா இன்னைக்கு சொல்றார் நமக்கு. அல்லது கர்மம், அகர்மம், விகர்மம் பற்றியும் புரிய வைக்கப்படுகிறதுன்றாரு. அப்ப கர்மம்னா என்ன? கர்மம்னா நம்ம வேலை செய்யறது, மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தான். உடம்புல இருக்கிற வரைக்கும் நம்ம ஏதாவது செஞ்சுதான் ஆகணும், செய்யாம இருக்க முடியாது இல்லையா. நடிப்பு எடுக்க வந்துட்டோம்னா கண்டிப்பா நம்ம கர்மா பண்ணிதான் ஆகணும். அதே ஆத்ம உணர்வுல செஞ்சா அது அகர்மம், அதே தேக உணர்வுல நம்ம செய்யறோம்னா அது விகர்மம் என்று புரிய வைக்கப்படுகிறது. இப்போ இங்க இருக்கும் வரை உங்களுக்கு உங்களுடைய சங்கல்பம் எண்ணம் கண்டிப்பாக நடக்கும்ட்டு பாபா சொல்றாரு. அது பூலோகத்துல நம்ம நடிக்கிற வரைக்கும் கண்டிப்பா எண்ண ஓட்டம் இருக்கும். சங்கல்பத்தை தாரணை செய்யாமல் எந்த மனுஷனும் ஒரு வினாடி கூட இருக்க முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. கண்டிப்பா பூலோகத்துல பிறந்துட்டோம்னா எண்ண ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா ஏதாவது எண்ணங்களை உருவாக்கிட்டு தான் இருப்போம். ஒரு செகண்ட் கூட எண்ணம் இல்லாம யாராலையும் இருக்க முடியாதுன்னு சொல்றாரு. இப்போது இந்த சங்கல்பம் இங்கும் நடக்கும்ன்றாரு. சத்தியுகத்திலும் நடக்கும். சத்தியுகத்திலயும் இதே மாதிரி எண்ண ஓட்டங்கள் இருக்கும்.
ஆனால் இங்கே இருக்கிற மாதிரி அங்கே இருக்காது. மற்றும் அஞ்ஞான காலத்திலும் நடக்கும். ஆனால் ஞானத்தில் வந்ததால் சங்கல்பம் சாதாரண சங்கல்பம் அல்ல. ஏனெனில் நீங்கள் பரமாத்மாவின் சேவைக்காக கருவியாக இருக்கிறீங்க எனும்போது யஜ்ஞத்தை குறித்து நடக்கும் சங்கல்பம் சங்கல்பமே அல்ல, அது நிர்சங்கல்பம் தான் ஆகும்ட்டு சொல்றாரு. இப்போ நம்ம பிகே ஆனதும் நமக்கு சாதாரண தாட்ஸ் கிடையாது. என்னெல்லாம் இப்போ நம்ம பிகே ஆனது யோசிக்கணும்னா, இவங்களுக்கு எப்படி உலகம் ஃபுல்லாக இந்த பாபா செய்தி சொல்றது, எப்படி இந்த சென்டரில் போய் இந்த சேவை பண்ணுறது, எந்த நம்ம பாபா சேவை குறித்து எந்த ஒரு எண்ணத்தை உருவாக்குனாலும் அது வந்து எண்ணமே அல்ல, அது வந்து நிர்சங்கல்பம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அது நல்லது தான் சொல்கிறாரு. மற்றபடி நடக்கும் பயனற்ற வீணான சங்கல்பம், அதாவது கலியுகத்தின் உலகம் மற்றும் கலியுக நண்பர்கள் உறவினர்கள் குறித்து நடப்பவை விகல்பம் தவறு எனப்படுகின்றனன்னு சொல்கிறாரு. மற்றபடி நம்ம சாதாரணமாக பேசுகிறோம்ல, சாப்பிட்டோமா தூங்கினோமா, அவங்க எப்படி இருக்காங்க இவங்க எப்படி இருக்காங்க, அதெல்லாம் சாதாரண சங்கல்பங்கள், வேஸ்டான தாட்ஸு. எதுவும் தேவையில்லாமல் நம்ம உருவாக்குறது எல்லாமே விகல்பம்ன்றார், வீண் எண்ணங்கள்னு சொல்கிறாரு. அது தவறு எனப்படுகின்றன. பிகே ஆயிட்டு நம்ம அது மாதிரி சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறது வேஸ்ட்ன்றாரு. அதன் மூலம்தான் விகர்மங்கள் பாவகர்மங்கள் ஆகின்றன. அப்புறம் சில பேரை குறித்து பேசுறது, பின்னாடி பேசுறது, முன்னாடி பேசுறது, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, விகர்மங்கள் பாவகர்மங்கள் ஆகின்றன. மற்றும் விகர்மங்களின் மூலம் நமக்கு துக்கம் கிடைக்கிறதுன்றாரு. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணுற விகர்மனால்தான் நமக்கு துக்கம் வருதுன்றார். மற்றபடி யஜ்ஞத்தை குறித்து அல்லது சேவை குறித்து நடக்கக்கூடிய சங்கல்பம் அது நிர்சங்கல்பம், எண்ணங்கள் அற்ற நிலையாகும்ட்டு பாபா சொல்றாரு. சேவையை குறித்து சுத்த சங்கல்பம் எழலாம். பாருங்கள், பாபா குழந்தைகளாகிய உங்களை கவனித்துக் கொள்வதற்காக இங்கே உட்கார்ந்துருக்கிறார் இல்லையா, அவர்களை கவனித்துக் கொள்ளும் பொருட்டு தாய் தந்தையின் எண்ணத்துடன் கண்டிப்பாக நடக்கவே செய்கிறது. ஆனால் இந்த சாதாரண சங்கல்பம் சங்கல்பமே அல்ல, அதனால் விகர்மம் ஆவதில்லை. ஆனால் ஒருவேளை யாருடைய சங்கல்பமாவது விகாரி சம்பந்தத்தின் அடிப்படையில் நடக்கிறது என்றால் அது விகர்மமாக அவசியம் ஏற்படும்ட்டு சொல்றார். இப்போ சென்ட்ரலே இருந்தால் கூட நம்ம சேவையை குறித்து ஏதாவது நம்ம யோசிக்கிறோம், செய்கிறோம், அதை மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம், அதெல்லாம் அது வந்து விகர்மம் ஆகாதுன்றாரு. இப்போ சப்போஸ் நம்ம வந்து யார் மேலேயா பற்று வச்சுக்கிட்டு இவங்களுக்கு மட்டும் நான் ஹெல்ப் பண்ணுறேன், இவங்களுக்கு மட்டும் நான் ஞானம் சொல்கிறேன், இவங்களுக்கு செய்கிறேன், அவங்களுக்கு செய்ய மாட்டேன், அப்படி பற்று வச்சுக்கிட்டு விகாரி சம்பந்தம் மூலமாக அந்த அடிப்படையில் நம்ம ஏதாவது எண்ணம் உருவாக்குறோம்னா அது வந்து பாவகர்மம் ஆகுதுன்ட்டு சொல்றாரு. பாபா குழந்தைகளாகி உங்களுக்கு சொல்கிறார், நண்பர்கள் உறவினர்களின் சேவையை செய்யுங்க, ஆனால் அலௌகீகமான ஈஸ்வரிய திருஷ்டியின் மூலம் செய்யுங்கள்ன்றார். இப்போ பிரம்மா பாபா கூட இருந்தார், அவர் வந்து அவங்க லௌகிகத்தை அலௌகிகமாக மாற்றிட்டார். அவங்க ஒய்ஃபு குழந்தைகள் எல்லாருமே அவங்க அவங்க பொண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா பிகேவாக ஆயிட்டாங்க. பிகே ஆயினாலும் அவர் வந்து அலௌகிகமாக மாற்றிட்டார். அவர் சிவபாபா அவர் உடம்புல இருந்ததுனால அவங்கள வந்து பாபா வந்து எல்லாருமே அப்பான்னு தான் கூப்பிட்டாங்க. சிவத்தந்தை தானே அவர் உடம்புல இருக்கிறாரு, அதனால அவர் வந்து அலௌகிக பிதா அப்படின்ட்டு ஆயிட்டாரு பிரம்மா பாபா. அதனால அப்படியே அலௌகிகமாக மாத்திட்டு அந்த பார்வையில தான் பார்த்தாரு. பழையபடி அவர் மனைவியா அவங்க மனைவியை பார்க்கல, குழந்தையா தான் பார்த்தாரு. அந்த மோகத்தின் பற்று இருக்கக்கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்மளும் அதே மாதிரி தான், நம்ம நண்பர்கள் உறவினர்கள்னா அது முன்னாடி நமக்கு நண்பர்கள் உறவினர்களாக இருந்தாங்க, ஆனால் இப்போ வந்து நம்ம ஈஸ்வரிய திருஷ்டியை பார்க்கணும். அந்த மோகம் அதை எதாவது இவங்க என் ஃப்ரெண்டு அப்படின்னு பார்க்கக்கூடாது, இவங்க என்ன உறவினர் அப்படின்னு பார்க்கக்கூடாது. சென்ட்ரல் வந்தவருக்கு நம்மளுடைய திருஷ்டியை மாற்றிக்கணும், மோகத்தின் பற்று இருக்கக்கூடாதுன்றாரு. பற்றற்றவராகி தனது கடமையை இப்போ செய்ய வேண்டும். ஆனால் யார் இங்கே இருந்து கொண்டிருந்தாலும் கர்ம சம்பந்தத்தில் இருந்தபடியே அதனை விளக்க முடியாவிட்டாலும் கூட அவர்கள் பரமாத்மாவை விடக்கூடாதுன்றாரு. இப்போ யார் வந்து இங்கே அதாவது சென்ட்ரல்லே வந்து இருந்துட்டு இருந்தாலும் கர்ம சம்பந்தத்தில் இருந்துக்கிட்டே இருந்தாலும் அதை விளக்க முடியலன்னா கூட அவங்க வந்து பாபா கையை விடக்கூடாது. தந்தையின் கை பற்றியபடி இருந்தால் ஏதாவது ஒரு பதவி பிராப்தி செய்து கொள்வார்கள்ன்றாரு. இப்போ யார் சென்டருக்கு வந்துட்டாலும் பாபா கடைசி வரைக்கும் விடலைன்னா ஏதாவது ஒரு பதவி சொர்க்கத்தில் கிடைக்கும்னு சொல்றாரு. தனக்குள் எந்த விகாரம் இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் இப்போது தன்னை குறித்து அறிவார்கள்ன்றாரு. இப்போ போக போக தெரியுன்றாரு. பிகேஸ் முயற்சி பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குள்ளார என்ன ஃபால்ட்டுன்னு அவங்களுக்கே தெரியும்னு சொல்றாரு. என்ன விகாரம், அதாவது காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரத்துல எனக்குள்ளார என்ன விகாரம் அதிகமா இருக்குன்றத தன்னைத்தானே அறிஞ்சிக்க முடியுன்றார். ஒருவேளை ஒரு விகாரம் இருந்தாலும் கூட அவர்கள் தேக அபிமானிகளாக தான் கண்டிப்பாக இருப்பார்கள்ன்ட்டு சொல்றாரு. ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி நம்ம வந்து உடல் உணர்வுல தான் இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்மளாலே புரிஞ்சுக்க முடியுன்றார். யாருக்குள் விகாரங்கள் இல்லையோ அவர்கள் ஆத்ம அபிமானிகள்னு சொல்றாரு. ஆனா யார் வந்து காமம் இல்லை, கோபம் இல்லை, பற்று இல்லை, ஆசையும் இல்லை, அகங்காரமும் இல்லை, அவங்க வந்து கண்டிப்பா ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. யாருக்குள் எந்த ஒரு விகாரம் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக தண்டனை அடைவார்கள். மற்றும் விகாரங்கள் அற்று இருப்பவர்கள் தண்டனையிலிருந்து விடுபட்டு விடுவார்கள்ட்டு சொல்றாரு. ஏன்னா வந்து உலக விநாசத்தின் போது கடைசியில ஏதோ ஒரு விகாரம் ஒட்டிட்டு இருந்தாலும் அதன் மூலமா நமக்கு தண்டனை வரும். ஒரு பற்று இருந்தாலும் அந்த பற்றின் பேர்ல நம்ம அழுவோம், அழ வேண்டியது வரும்.
ஏன்னா இப்போ நம்ம எல்லார் மேலேயும் பட்டு வச்சிருக்கோம்னா அவங்களுக்கு ஒன்று நடக்கும்போது விநாசம் டைமில் அவங்களுக்கு ஏதாவது ஆகும்போது நம்ம அழுவோம் இல்லையா, அதுவே நமக்கு தண்டனை தான். ஏன்னா தேக உணர்வில் நம்ம இருக்கிறதுனால நம்ம அழுவோம். அப்போ நமக்கு உடல் உணர்வில் நம்ம அழ வேண்டியது வரும். அதனால் அதை வந்து நம்ம 5 விகாரத்தையும் நம்ம விட்டுட்டோம். நம்ம யார் மேலேயும் பற்றில ஒரு பாபாவே நினச்சிட்டு இருக்கிறோம், எல்லாரையும் பாபா பார்த்துக்குவாரு அப்படின்ட்டு பாபா நினச்சிட்டு இருக்கும்போது தண்டனையிலேருந்து விடுபட்டு விடுவோம்னு சொல்கிறாரு. பாருங்கள், ஒரு சில குழந்தைகள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள காமமும் இல்லை, கோபமும் இல்லை, பேராசையும் இல்லை, மோகப்பட்டுதலும் இல்லை. அவர்கள் சேவையை நல்ல விதமாக செய்ய முடியும்ன்றாரு. இது வந்து மிலிட்ரி மாதிரி தான். மிலிட்ரியில் பாருங்க, வீடு வாசல் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க போய் நாட்டுக்காக போராடுறாங்களா, அந்த மாதிரி இங்கேயும் நம்ம 5 விகாரம் இல்லைன்னா தான் நம்மளால பாபா சேவையை நல்ல விதமாக செய்ய முடியுன்றார். இப்போது அவர்களுடைய நிலை மிகவும் ஞான விஞ்ஞானமயமானதாக இருக்கிறதுன்றார். அவங்க வந்து அந்த உலகத்தை கடந்த நிலையில சேவை செய்யறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த விதமாக நீங்கள் அனைவரும் கூட அவர்களுக்கு ஓட்டளிப்பீர்கள், ஆதரிப்பீர்கள் சொல்றார். கடைசியா சொல்லுவோம், நம்மளே சொல்லுவோம், இந்த சிஸ்டர், இந்த பிரதர் இவங்க இந்த அளவுக்கு சேவை செஞ்சிருக்காங்க அப்படின்றத நம்மளே ஓட்டு அளிப்போன்றாரு. இப்போது இதை நான் தெரிந்திருப்பது போல குழந்தைகளாகிய நீங்களும் அறிவீர்கள். நல்லவர்களை நல்லவர்கள் என்று சொல்லும், யாருக்குள் கொஞ்சம் குறைபாடு உள்ளதோ அவர்களுக்கு அனைவரும் அதே போல ஆதரவு அளிப்பார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ பாபா தெரிஞ்சு வச்சிருக்காருல்ல, அந்த மாதிரி நம்மளும் கடைசியில தெரிஞ்சு வச்சிருப்போம் யார் யார் நல்ல சேவை பண்றாங்க. இப்ப நல்லவங்களுக்கு நல்லவங்கன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம் கடைசியான்னு சொல்றாரு. யாருக்குள் ஏதாவது விகாரம் இருக்குமோ அவர்கள் சேவையே செய்ய முடியாது என்பதை இப்போது நிச்சயம் செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. யார் விகாரம் மற்றவர்களோ அவர்கள் சேவை செய்து மற்றவர்களை தமக்கு சமமாக செய்ய முடியும். அது நமக்குள்ளார ஏதாவது ஒரு ஃபால்ட் இருக்குன்னா நம்மளால கண்டிப்பா ஈஸ்வரிய சேவை செய்ய முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஃபால்ட்டே இல்லாதவங்க, அந்த 5 விகாரம் இல்லாதவங்க கண்டிப்பா வந்து ஈஸ்வரிய சேவை பண்ணி மற்றவங்களையும் தனக்கு சமமா மாற்ற முடியுன்றார். ஆகையால் விகாரங்களின் மீது முழுமையாக இப்ப வெற்றி பெற வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. விகல்பங்களின் மீது முழுமையாக வெற்றி பெற வேண்டும். இப்ப வீண் எண்ணங்களை நம்ம ஒழிக்கணும். வீண் எண்ணங்கள் மீதுதான் வெற்றி அடையணும். ஈஸ்வரனின் பெயரால் செய்யும் சங்கல்பம் நிர்சங்கல்பம் என கூறப்படும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப பாபா பேர்ல நம்ம பாபாவை நினைக்கிறதோ இல்ல பாபாவுடைய சேவை செய்யறதோ, சேவைக்கான எண்ணம் உருவாக்குறதோ, இது எல்லாமே பாபாவை குறித்து செய்யறதுனால அது வந்து எதிர்மறை விளைவுகள் அற்றதுன்றார். அது நல்ல எண்ணம் அப்படின்ட்டு சொல்றாரு பாபா. நிர்சங்கல்பம்ட்டு சொல்றாரு. உண்மையில் மனதில் எந்த ஒரு எண்ணமுமே நடக்காமல் துக்கம் மற்றும் சுகத்திற்கும் அப்பாற்பட்டு இருப்பதை தான் நிர்சங்கல்பம் என சொல்லப்படும்ன்றாரு. இப்ப நீங்க சும்மா உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்கிற மனசு வந்து என்ன சொல்லுவாங்க, டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்க, சைத்தானின் கூடம்னு சொல்லுவாங்க. சும்மா இருக்கிற மனசு அது வந்து கலியுகத்துல சும்மா இருந்தாலே ஏதாவது மனசுல ஓடிட்டே இருக்கும். இதாயிடுமோ, அதாயிடுமோ, இவங்களுக்கு இதாயிடுமோ, அவங்க அதாயிடுமோ, நமக்கு எதாயிடுமோ, நமக்கு நோய் வந்து சும்மா எதையாவது எண்ணம் உருவாக்கிட்டே இருந்துதான் அந்த மனசு வந்து என்ன பண்ணுது, வீண் எண்ணங்களை தான் உருவாக்குது சும்மா இருந்தாலே. ஆனா நம்ம வந்து மனசுல நல்ல இப்ப பிகே ஆனதும் நம்ம எல்லாமே பாபா சொல்லி கொடுக்கறது முரளி தான். முரளி ஃபுல்லா பாசிட்டிவ் தாட்ஸ் தான், பாசிட்டிவ் தாட்ஸ் தான் சொல்றாரு. அதை நம்ம உருவாக்குனாலே போதும். ஈஸ்வரிய சேவை குறித்து நம்ம என்ன உருவாக்குனாலும் அது வந்து சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கிறது, அது நிர்சங்கல்பம்ட்டு தான் சொல்லப்படும்ட்டு பாபா சொல்றாரு. இறுதியில் நீங்கள் கணக்கு வழக்கை முடித்து கொண்டு சென்று விடும்போது அங்கே துக்கம் சுகத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கும்போது எந்த எண்ணங்களும் செல்லாது அப்படின்னு சொல்றாரு. கடைசியா நம்ம இங்க வந்து இப்ப நம்ம எதுக்காக இங்க இருக்கோம்னா, இது ஒரு நாடக மேடை. இங்க டிராமால நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம். இங்க எல்லாமே நடிப்பு தான். இந்த நடிப்புல நம்ம கணக்கு வழக்க தான் இங்க முடிச்சிட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க கணக்கு வழக்கு தான் இப்ப முடிச்சிட்டு இருக்கோம். நம்ம போன ஜென்மத்துல என்னென்ன யாருக்கு கணக்கு வழக்கு இருக்கோ, எங்கெங்க பிறந்து என்னென்ன செட்டில்மெண்ட்டோ அதை தான் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் முடிச்ச பிறகு நம்ம சுக துக்கத்திற்கு அப்பாற்பட்ட நிலையில போயிடுவோம். எங்கன்னா பரந்தாமத்துக்கு. அங்க எந்த எண்ணங்களும் செல்லாதுன்றார். அங்க எண்ணமே வராது. ஏன்னா இங்க எதனால எண்ண ஓட்டம் இருக்குன்னா கணக்கு வழக்கு முடியுது, அதனாலதான் எண்ண ஓட்டம் ஓடிட்டு இருக்குது. அந்த சமயத்தில் கர்ம அகர்மம் இரண்டிலிருந்தும் கடந்த அகர்ம நிலையில் இருப்பீங்க. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் கடந்த நிலையில இருப்போம்னு சொல்றாரு. இங்கே உங்களுடைய சங்கல்பம் கண்டிப்பாக நடக்கும். ஏனெனில் நீங்கள் முழு உலகை சுத்தம் செய்வதற்காக நிமித்தமாக ஆகியிருக்கிறீங்க எனும்போது அதற்காக உங்களுடைய சுத்த சங்கல்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறும்ட்டு சொல்றாரு. இப்ப நமக்கு பாபா எண்ணம் உருவாக்க வைக்கிறார். முரளியிலே நம்மள நிறைய எண்ணத்தை உருவாக்க வைக்கிறார். ஏன்னா நம்மளதான் கருவியாக்கி வச்சிருக்கிறாரு. இங்க வந்து நம்ம முழு உலகத்தையும் இப்ப சுத்தமாக்குறதுக்கு கருவியாக ஆகி இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகம் நரகமா இருக்கு, அதை சொர்க்கமா மாத்துற பொறுப்பு பாபா நமக்கு கொடுத்துருக்காரு, நம்மளை கருவியாக்கி இருக்கிறாரு.
அவரு தான் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து வந்திருக்கிறாரு. அதனால நம்மளுடைய அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து கண்டிப்பா நிறைவேறுன்றாரு. சத்தியுகத்தில் சுத்த சங்கல்பம் நடப்பதால் சங்கல்பம் தீய விளைவை ஏற்படுத்தும் சங்கல்பமே அல்லன்றாரு. சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல எண்ணங்களை தான் உருவாக்குவாங்க. அதாவது எதா இருந்தாலும் ஆத்ம உணர்வுல செய்யற வேலை, அது இதுன்னு இங்க போனோம் அங்க போனோம், அது யாருக்கும் ஒரு கெடுதலான எந்த ஒரு சங்கல்பமும் உருவாக்க மாட்டாங்க. எல்லாமே நல்ல விளைவுகளை கொடுத்த சங்கல்பம் தான் அகர்மம்ட்டு சொல்லப்படுது. கர்மங்கள் செய்தாலும் கூட அது கர்ம பந்தனம் ஏற்படாது அப்படின்னு சொல்றாரு பாபா. எல்லா வேலையும் செய்வாங்க, ஆனா வந்து அந்த பந்தனம் இல்லாம சம்பந்தத்துல வருவாங்க. ஒருத்தவங்க மத்தவங்க இவங்க எனக்கு தான் செய்யணும், இவங்க ஏன் அவங்களுக்கு செஞ்சாங்க, இதே மாதிரி எனக்கு மட்டும் யாரும் செய்ய மாட்டாங்க, இப்படின்லாம் கூட அந்த பொறாமை, அந்த வெறுப்பு, அந்த கிரீடினஸ்ஸு, அந்த மாதிரி கோபம், காமம், பற்று, அந்த குழந்தை குட்டிகள் எதுவுமே இருக்காது அங்க. அந்த 5 விகாரம் அதனுடைய குழந்தை குட்டி எதுவுமே அங்க இருக்காத அளவுக்கு எண்ணங்கள் உருவாக்குவாங்க. அங்க அகர்மம் தான் அங்க செய்வாங்க. இங்க வந்து அப்படியே விக்கிரமமா மாறுது சொர்க்கத்துல, சரி இதுல நரகத்துல. சொர்க்கத்துல வந்து அகர்மம் தான் செய்வாங்க, பந்தனமே இருக்காது அங்க, கர்ம சம்பந்தத்துல தான் வருவாங்க. புரிந்ததான்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது கர்மம், அகர்மம் மற்றும் விகர்மத்தின் விளைவு பற்றி பரமாத்மா தான் புரிய வைக்க முடியும். இது வந்து கீதையில இருக்குது, கர்ம யோகம்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே இருக்குது ஃபுல்லா. ஆனா அதுல சரியா புரியாது. ஆனா அதை புரிய வைக்கக்கூடியவர் பரமாத்மா தான். அவர் தான் வந்து கர்மம்னா என்ன, கர்மம்னா நம்ம செய்யற செயல் தான். இப்ப சாப்பிட்றோம், குடிக்கிறோம், மூச்சு விடுறோம், நடக்கிறோம், ஒருத்தவங்களுக்கு போய் உதவி செய்யறோம், கையால ஏதாவது செய்யறோம், கண்ணால பாக்குறோம், காதால கேட்கறோம், எல்லாமே கர்மா தான், எல்லாமே கர்மா. அந்த கர்மா வந்து நம்ம ஆத்ம உணர்வுல செய்யும் போது அது அகர்மம். அதே தேக உணர்வுல வந்து நான் சாப்பிடணும் அதுக்காக மத்தவங்கள அழிக்கணும், நான் நல்லா இருக்கணும் அதுக்காக மத்தவங்கள வந்து கெடுக்கணும், இந்த மாதிரி செய்யறது நம்ம நல்லா இருக்கணுக்காக அடுத்தவங்கள தொந்தரவு பண்றது. இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு உடல் உணர்வுல வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்துறதுனாலதான் அந்த ஆத்மாவுக்கு துக்கம் வருது. அப்ப அந்த துக்கப்படுற ஆத்மாவுடைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்காம நமக்கு சாபம் கிடைக்குது. அப்ப அது என்னவாயிடுதுன்னா அது பாவ கர்மமா மாறிடுது. நம்ம பண்றதெல்லாம் பாவமாவே ஆயிடுச்சு. 63 ஜென்மமா நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக அடுத்தவங்கள கஷ்டப்படுத்தணும். எதனாலன்னா அந்த தேக அபிமானத்தினாலதான் நம்ம அடுத்தவங்கள துன்புறுத்தணும். இது வந்து 63 ஜென்மம் நம்ம பண்ணிட்டோம். நம்ம சுயராஜ்ய அதிகாரியா இருந்து உடம்ப நம்ம வேலை வாங்காம அடுத்தவங்கள வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்தவங்கள வேலை வாங்கும் போது என்ன ஆயிடுது, அது பாவ பிளெஸிங்ஸ் வராம பாவ கணக்குல சேர்ந்துருச்சு. எல்லாமே அவங்க ஆத்மா வந்து நமக்கு துக்கம் இவங்க நம்மள வேலை வாங்குறாங்க, இவங்க ஜாலியா இருக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நமக்கு வந்து சாபம் கொடுக்குறாங்க. எப்படிலாம் நீ என்னை கஷ்டப்படுத்தின, நீ நல்லா இருப்பியா அப்படின்ட்டு சாபம் கொடுக்குறாங்க. இதனாலதான் நமக்கு வந்து விகர்மம் வந்து உருவாயிடுச்சு. எல்லாமே தேக உணர்வுனால தான் இப்படி நடந்துச்சு. அதனால அது விகர்மம் ஆயிடுச்சு. இப்ப தேக உணர்வுல செய்யும் போது அது விகர்மம் ஆயிடுது. இதே நம்ம வந்து ஆத்மா உணர்வுலன்னு செய்யும்போது யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. நம்ம உடலை நம்ம வேலை வாங்குவோம், கரெக்டா எல்லாருக்கும் அன்பு கொடுப்போம், அமைதியா இருப்போம். அந்த தெய்வீக குணங்களை மட்டும் பரப்பும் போது அது வந்து எல்லாருக்கும் சுகம் மட்டுமே நம்ம கொடுத்தோம். சுகம் மட்டுமே கொடுக்கும் போது அது அக்கிரமமாயிடணும். நம்ம எப்ப துக்கம் கொடுக்குறோமோ அப்ப வந்து அது விக்கிரமமாயிடுது. அவரே விக்கிரமங்களிலிருந்து விடுவிப்பவர். ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான் விக்கிரமங்களிலிருந்து விடுவிப்பவர். அவர் இந்த சங்கமேகத்தில் உங்களுக்கு இப்ப கற்பிச்சு கொண்டிருக்கிறார். ஆகையால் குழந்தைகளை தன் மீது மிகவும் அட்டென்ஷன் வைங்க அப்படின்றார். இப்ப பாபா வந்து எதுக்கு கிளாஸ் எடுக்கிறாருன்னா இது வந்து வாழ்க்கையோட பாடம் எடுக்கிறார். வாழ்க்கையில நம்ம எப்படி வந்து தப்பிக்கிறது, இந்த கணக்கு வழக்கெல்லாம் எப்படி செட்டில் பண்ணிட்டு போகிறது, அது மாதிரி எப்படி நம்ம வந்து ஆத்ம உணர்வுல வந்து காரியம் செய்யறது, இதை வந்து பரமாத்மா மட்டும்தான் நமக்கு பாடம் எடுக்க முடியும். அதனால இப்ப உங்க மீது அட்டென்ஷன் வைங்க. இது வரைக்கும் நம்ம வெளியே தான் பார்த்துட்டு இருந்தேன், வெளிநோக்கு முகமா இருந்து அடுத்தவங்கள பத்தியே தான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வந்து பார்வை என்னன்னா வெளியே தான் ஆத்மா வந்து பார்த்துட்டு இருந்தது. இப்ப பாபா வந்து நம்மளை உள்நோக்கு முகமா பார்க்க சொல்றாரு. நம்மளை நாமே பார்த்து அட்டென்ஷன் வச்சு நம்மளை வந்து அகர்மமா மாத்த சொல்றாரு, சுகர்மமா. இப்ப வந்து அவரோட நினைவுல காரியம் செய்ய செய்ய நம்ம என்ன பண்ணிடுறோம், மற்றவங்களுக்கு சுகம் மட்டுமே கொடுக்குற மாதிரி நம்மளை மாத்துறாரு. தனது கணக்கு வழக்குகளை பார்த்தபடி இப்ப இருங்கன்றாரு. இப்ப தினம் தினம் காலையில இருந்து சாயங்காலம் இருக்கு நான் யாருக்காவது துக்கம் கொடுத்தேனா, என்னுடைய பொருட்டு நான் மற்றவங்கள வேலை வாங்கினேன்னா, என்னுடைய சுகத்துக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தினா, இப்படி நம்ம செக் பண்ணிட்டே வரணும். செக் பண்ணி நம்ம மாறிட்டோம். நமக்கு கர்மா வந்து எல்லாருக்கும் சுகம் கொடுக்கறதா ஆயிடுச்சுன்னா நம்ம மாறிட்டே வரணும் அர்த்தம். அதனால இப்ப தனக்கு கணக்கு வழக்குகளை பார்த்தபடி இருங்கன்றாரு. நீங்கள் இங்கே வந்திருப்பது கணக்கு வழக்கை முடிப்பதற்காக தான் இங்க வந்திருக்கிறீங்க. இங்க வந்த பிறகும் கூட கணக்கு வழக்கை அதிகரித்து கொண்டே சென்று தண்டனை கிடைக்குமாறு ஆகிவிடக் கூடாது. நம்ம பிகே ஆனதே எதுக்காக? பிகே ஆனதே
நம்ம கணக்கு வழக்கம் முடிக்க தான் வந்திருக்கிறோம். பிகே ஆகுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. நாடகத்துல நம்ம சென்டருக்கு போறோம், பிகே ஆகிறோம், இந்த முரளி கேட்கணும்னாலே நம்ம பிகேவா மாறிட்டோம்னு அர்த்தம். அப்ப நம்ம கணக்கு வழக்கம் முடிக்க தான் நம்ம வந்திருக்கிறோம். சென்டருக்கு வந்து கூட அங்க போய் யார்கிட்டயாவது பிரச்சனை பண்ணிட்டு அங்க போய் யாரையாவது துக்கம் கொடுத்துட்டு இந்த மாதிரி இருந்தோம்னா அப்புறம் தண்டனை கிடைக்கும் இல்லையா? அதுக்கான தண்டனை ஏற்கனவே 63 ஜென்ம பாவ சுமை தலை மேல இருக்கு. இதுல இங்க வேற வந்துட்டு திரும்ப மேலும் மேலும் ஒரு ஆத்மாவுக்கு துக்கம் கொடுக்கறது, யாரையாவது இது பண்றதுன்னு நம்ம இருந்தோம்னா அப்ப தண்டனை கிடைக்குமாறு ஆயிடக்கூடாதுன்றாரு பாபா. இந்த கர்ப்ப ஜெயிலின் தண்டனை ஏதும் குறைவானதே அல்லன்றாரு. இப்ப ஒரு ஒரு ஆத்மாவும் அந்த சரீரம் விட்டு போறாங்கல்ல, அடுத்த பிறவி எடுக்கிறாங்க. அடுத்த பிறவி எடுக்கும்போது ஒரு அம்மா வயித்துல போய் பிறக்கும் போது அந்த வயித்துல தான் அவங்களுக்கு கர்ப்ப ஜெயில்னு சொல்லப்படுது. கர்ப்ப ஜெயில்ல ஒரு குழந்தைய உடல்ல ஆத்மா வந்து தண்டனையை அனுபவிக்குது. அது காட்சி காட்சி காமிச்சு காமிச்சு தண்டனை கொடுக்குறாரு கடவுள். அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா ஒவ்வொரு ஆத்மாவும் அந்த தண்டனையை அனுபவிக்குது. அது குறைவான தண்டனையே அது கிடையாது. ஏன்னா 9 மாசம் ஒரு வயித்துக்குள்ள இருக்குன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. காத்து இல்லாம தண்ணி இல்லாம அது எப்படி நம்ம ஒரு வயித்துக்குள்ள 9 மாசம் அப்படியே ஒடுங்கிட்டு அந்த குழந்தை வந்து அந்த ஆத்மா வந்து உட்காந்துருக்குன்னா அது தண்டனை தான். இதனால இப்போ வந்து மிகவும் முயற்சி செய்ய வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அந்த தண்டனை எல்லாம் இல்லாம நீங்க போகணும் சொர்க்கத்துக்கு, கர்ப்ப மாளிகையில போய் பிறக்கணும்னா அதுக்காக இப்ப முயற்சி செய்யணும்ன்றாரு. இந்த லட்சியம் மிகவும் உயர்ந்தது, ஆகையால் எச்சரிக்கையுடன் இப்ப நடக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்மளுடைய லட்சியமே என்னன்னா நம்ம தண்டனை அடையாம நல்ல பதவி அடையணும் சொர்க்கத்துல. அப்படின்னா மிகவும் எச்சரிக்கையுடன் நடக்க வேண்டும்ன்றார். விகல்பங்களின் மீது கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். இப்ப வீண் எண்ணங்கள் நம்ம உருவாக்கவே கூடாதுன்றார் பாபா. எந்த ஒரு எண்ணமும் நம்ம மற்றவங்களுக்காக நல்ல எண்ணங்கள் தான் உருவாக்கணும், கெட்ட எண்ணங்களை உருவாக்கக்கூடாது. இப்போதைக்கு எந்த அளவு விகல்பங்களின் மீது வெற்றி பெற்றுள்ளீர்கள்ட்டு பாபா நம்மளை கேட்குறாரு. எந்த அளவு இந்த நிர்சங்கல்பம், அதாவது துக்கம் சுகத்திலிருந்து விடுபட்ட நிலையில நீங்க இப்ப இருக்கிறீங்க, இது குறித்து நீங்கள் தன்னை பற்றி புரிந்து கொண்டபடி இருங்கள்ட்டு சொல்றாரு. இப்பவே நீங்க உங்களை நீங்களே செக் பண்ணுங்க, எந்த அளவுக்கு மாறி இருக்கேன் பிகே ஆகி. முன்ன மாதிரியே இருக்கிறேன்னா இப்போ நான் பிகே ஆகிட்ட பிறகு பாபா முரளி கேட்டு கேட்டு நான் மாறி இருக்கிறேன்னா நான் வேஸ்ட் தாட்ஸ் உருவாக்குறதெல்லாம் குறைஞ்சிருக்குதான்னு செக் பண்ணுங்க. தன்னால் புரிந்து கொள்ள முடியாவிடில் மம்மா பாபாவிடம் கூட நீங்க கேட்கலாம். அந்த காலத்துல சொல்றாரு. அப்ப சொல்றாரு, அப்ப மம்மா பாபா இருந்தாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேளுங்கன்னு சொல்றாரு. ஏனென்றால் நீங்கள் அவர்களுடைய வாரிசுகள் ஆவீர்கள், அவங்களால உங்களுக்கு புரிய வைக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. ஏன்னா அவங்க தானே ஃபர்ஸ்ட் செகண்ட் எடுத்தாங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் இல்லையா எப்படி முயற்சி பண்ணணும், எப்படி நம்மளை நாமே செக் பண்ணணும்ட்டு. அதனால யார் நல்லா முயற்சி பண்றாங்களோ அவங்கள்ட்ட கேளுங்கன்றாரு. சிஸ்டர்ஸ்லாம் நம்ம இப்ப கேட்கலாம். நிர்சங்கல்ப நிலையில் இருப்பதன் மூலம் நீங்கள் தன்னுடையதை மட்டுமல்ல யாருடைய விக்கிரமங்களையும் அமிழ்த்த முடியும்ட்டு சொல்றாரு. இப்ப நீங்க உங்க எண்ணத்தை குறைச்சிட்டு வெறும் சுத்தமான எண்ணங்களை உருவாக்குறீங்க. கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போயிடுச்சு உங்களை விட்டு. நம்ம நான் பிகேவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா சாதாரணமாவே நமக்கு எப்படி ஓடும்னா கெட்ட எண்ணங்கள் தான் அதிகமா வரும். எதையுமே நம்மளை குறித்தும் சரி மற்றவங்களை குறித்தும் சரி, இப்படி போயிட்டே இருக்கும்போது எதாவது ஆயிடுமோ, இல்லை அவங்களுக்கு அப்படி ஆயிடுமோ, இவங்களுக்கு இப்படி ஆயிடுமோ, இதெல்லாம் வந்து வேஸ்ட் தாட்ஸ். நடக்காத விஷயங்களை நடந்துருமோன்னு நினைக்கிறதும், நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் தேவையில்லாத இப்படி நடந்திருந்தா அப்படி நல்லா இருந்திருக்கும், இப்படி ஆயிருந்தா அப்படி நல்லா இருந்திருக்கும், நடக்காததை நினைக்கிறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் தாட்ஸ், தேவையில்லாத எண்ணங்களை உருவாக்குறது. இது எல்லாமே பிகே ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய இருந்தது. ஆனா பிகே ஆன பிறகு பாபா நம்ம முரளியில நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லி நம்ம அந்த வேஸ்ட் தாட்ஸ் அதிகமா நமக்கு போயிடுச்சு இல்லையா. இப்போ போயிட்டு ரொம்பவுமே கம்மியான பிறகு தாட்ஸே இல்லாத நிலையில, நிர்சங்கல்ப நிலையில நம்ம வரும்போது நம்மளை மட்டும் கிடையாது எல்லாருடைய பாவ கர்மங்களையும் நம்மளால இல்லாமல் செய்துவிட முடியும்ட்டு பாபா சொல்றாரு. எவ்வளவு பவர் ஆத்மாவுக்கு இருக்கு பாருங்க. நம்மளுடைய பவர் நமக்கு தெரியல. நம்ம மாறணும்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்மளால மாத்த முடியும்ன்றாரு. மற்றவங்களோட பாவங்களையே உங்களால அழிக்க முடியும்ன்றாரு. அந்த நிலைக்கு அவருதான் பதித்த பாவனர்னா நம்ம வந்து மாஸ்டர் பதித்த பாவனர் ஆக முடியும்ன்றாரு. நீங்க அந்த நிலைக்கு வரும்போது நீங்க கூட இருக்கிறவங்கள பாவங்களை கூட அழிக்க முடியும்ட்டு பாபா சொல்றாரு. எந்த காமம் நிறைந்த மனிதர் உங்க முன்னாடி வந்தா கூட அவர்களுக்குள் உள்ள விகாரம் நிறைந்த சங்கல்பம் நிறைவேறாதுன்றார். அதாவது கடைசியில பாபா சொல்லியிருக்கிறாரு பிகேஸ் நமக்கு முன்னாடி, உலகம் வந்து ரொம்ப பீக்ல போகும், ரொம்ப மோசமான தவறுகள்லாம் நடக்கும் உலகத்துல, திருட்டு கொள்ளை கற்பழிப்புன்னு நடக்கும் இல்லையா. அப்போ வந்து கடைசி நேரத்துல நம்ம முன்னாடி வருவாங்க இந்த மாதிரி எண்ணெய் நிறைஞ்ச மனிதர்கள் நமக்கு முன்னாடி வருவாங்க. நம்மள்ட்ட வந்து கொள்ளையடிச்சிட்டு போறதுக்கோ நம்மள தப்பான திருஷ்டியோட பாக்குறதுக்கு வரும்போது பாபா நினைவுல நம்ம இருக்கும்போது நம்மளை குறித்து காட்சி வந்து கிடைக்கும். நம்ம நெற்றிபுறத்துல நம்ம உடம்பே தெரியாது, வெறும் ஆத்மாவை வந்து புள்ளியா அவங்களுக்கு காட்சியா தெரியும். அதே மாதிரி தேவிகள் காளியினுடைய காட்சி தெரியும். அதை பார்த்து பயந்து ஓடிடுவாங்களாம்.
அத மாதிரி சொல்றாரு பாபா வந்து. நீங்க அந்த மாதிரி எண்ணங்களற்ற நிலையில இருக்கும்போது, அதாவது பாபா நினைவுல நம்ம இருக்கும்போது, அந்த மாதிரி உங்க முன்னாடி யார் வந்தாலும் அவங்களுடைய எண்ணம் நிறைவேறாது. அவங்க என்ன நினைச்சு நம்மளட்ட வந்தாங்களோ அது நடக்காது அப்படின்னு சொல்றாரு பாபா. யாராவது தேவதைகளின் முன்பாக சென்றாலும் எப்படி அமைதி அடைந்து விடுகின்றாங்களோ, இப்ப கோயிலுக்கெல்லாம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரக்கன், ஒரு கெட்ட கெட்ட பார்வையோட ஒருத்தவன் கோயிலுக்குள்ள நுழையிறானா, அவனுடைய எண்ணம் நிறைவேறாது இல்லையா? கோயில்ல இருக்கிற தேவதைகள் முன்னாடி போகும்போதே அவங்க எப்படி அமைதியாயிடுறாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இப்போ உங்களுடைய நடிப்புன்றாரு. அப்படி நீங்களும் கூட குப்தமான விதத்தில் தேவதைகளாக இப்ப இருக்கிறீங்க. உங்க முன்னாடி வந்தா கூட அவங்களுக்கு அந்த எண்ணம் நிறைவேறாதுன்ட்டு சொல்றாரு. உங்கள் முன்பாகவும் கூட யாருடைய விகாரம் நிறைந்த சங்கல்பமும் நடக்கவே வாய்ப்பே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. எந்த ஒரு பிகே முன்னாடியும் எந்த மாதிரி ஒரு மனுஷன் வந்தானா அவனுடைய கெட்ட எண்ணம் நிறைவேறாது அப்படின்றாரு. ஆனாலும் பல காமம் நிறைந்த மனிதர்கள் இருக்கிறாங்க உலகத்துல. அவருடைய விகாரம் நிறைந்த சங்கல்பம் சிறிது நடந்தாலும் கூட நீங்க யோகயுக்தமாகி நின்றிருந்தீர்கள் என்றால் அது உங்கள் மீது போர் செய்யவே முடியாது அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா நிறைய பேர் உலகம் கெட்டுதானே போய் கிடக்குது. நம்மளதான் பாபா மாத்திட்டு இருக்காரு. நம்மள வந்து கொஞ்சம் பேர் தான் நம்ம பாபா மாத்திட்டு இருக்காரு. மத்தபடி உலகம் ஃபுல்லா மோசமான மனிதர்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க நமக்கு முன்னாடி வந்தாலும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் விகாரம் நிறைந்த எண்ணம் உருவாக்குனா கூட அது நம்மள்ட்ட போர் செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்றாரு. குழந்தைகளே, நீங்கள் பரமாத்மாவிடம் உங்களது விகாரங்களின் ஆகுதி கொடுக்க இங்கே வந்துள்ளீர்கள். இப்ப நம்ம எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா? இப்ப அவர் வந்து ஈஸ்வரன் வந்து நம்ம கிட்ட நம்ம 5 விகாரங்களை பிச்சையா கேட்டு வந்திருக்கிறாரு. அதை நம்ம கொடுக்க சொல்றாரு. அவர்கிட்ட அந்த விஷங்களை கொடுக்க சொல்றாரு. அதனாலதான் அந்த பரமசிவன் கழுத்துல நீல கலர்ல காமிச்சிருக்காங்கன்னா அவரு நம்ம கிட்ட இருந்து வாங்கி குடிச்சிட்டாரு அந்த விஷயங்கள் எல்லாம். அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம் பாபாட்ட. இப்போ முயற்சி பண்ண 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 லெட்டர் எதுக்கு சொல்றாரு, கடிதம் எதுக்கு எழுத சொல்றாருன்னா, தினமும் எனக்கு இதெல்லாம் கனவா வருது, எனக்கு இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் நம்ம உண்மையை சொல்லணும். உண்மையை சொன்னாதான் அது நம்ம விட்டு போகும். சத்தியமானவர் சிவன்னும் போது சிவன் கிட்ட நம்ம எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கணும். நம்ம போய் மனுஷங்கள்ட்ட ஷேர் பண்றது வேஸ்ட். மனுஷங்கள்ட்ட சொல்றதுனால அது 4 பேருக்கு போகும், 4 தெரு தாண்டி போகும் நம்ம சொல்ற விஷயம். ஆனா பாபா கிட்ட சொன்னோம்னா அவர் கடல்ல கரைச்ச மாதிரி. கடல்ல கரைச்ச பொருள் என்ன ஆகும்? திரும்ப மேல வரவே வராது இல்லையா? யாருக்குமே தெரியாது அது என்ன பொருள்ன்ட்டு. அப்ப கடல்கிட்ட நீங்க எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, ஷேர் பண்ணிக்கும் போது அது என்ன ஆயிடும்? கரைஞ்சிரும். அது மாதிரிதான் பாபா கிட்ட நீங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணணும்ன்றாரு. இப்ப எல்லாத்தையும் நீங்க கொடுக்கதான் இங்க வந்திருக்கீங்க. உங்க 5 விகாரத்தினுடைய விஷயங்களை என்கிட்ட சொல்லுங்கன்றார். ஆனால் ஒரு சிலர் இன்னும் கூட விதிபடி பலி கொடுக்கவே இல்லைன்றார். நிறைய பேர் சொல்றதே இல்லை, பலியாகிறதே இல்லை. விட்டில் பூச்சி மாதிரி ஃபுல்லா விளக்குல பலி ஆகிறது இல்லை. அவர்களின் யோகம் பரம்பிதாவுடன் இணைக்கப்படவில்லை. நிறைய பேர் கடவுளே நினைக்கிறது இல்லை. பிகேஸே முழு நாளும் புத்தி யோகம் அலைந்தபடிதான் இருக்கிறதுன்றாரு. அவங்களுக்கு இன்னும் ஆத்மாபிமானியாக ஆகல, தேகாபிமானியாக இருக்கிறதுனால பிறருடைய சுபாவத்தின் வசம் வந்துடுறாங்கன்னு சொல்றாரு. அதன் காரணமாக பரமாத்மாவிடம் அன்பை நிலையாக அவங்களால வைக்க முடியறது இல்லைன்றாரு. அதாவது பரமாத்மாவின் சேவை செய்யும் அதிகாரியாக அவங்களால ஆக முடியல அப்படின்றாரு. ஆகவே யார் பரமாத்மாவிடம் சேவை பெற்றுக்கொண்டு பிறகு சேவை செய்து கொண்டிருக்கின்றனரோ, அதாவது தூய்மையற்றவரை தூய்மையாக்கி கொண்டிருக்கிறாங்களோ அவர்களைத்தான் என்னுடைய உறுதியான குழந்தைகள் ஆவார்கள்ன்ட்டு சொல்லிட்டாரு பாருங்க. பாபா என்ன சொல்லிட்டாரு? பாபாட்ட நம்ம ஹெல்ப் வாங்குறோம். இப்ப பாபா மூலமா நம்ம தூய்மையாயிட்டு இருக்கோம். தூய்மையாயிட்டு நம்ம போய் மத்தவங்கள தூய்மையாக்குற சேவை செய்யணும். யார பாபாவுக்கு ஹெல்ப் பண்றாங்களோ அவங்கதான் உறுதியான குழந்தைகள் அவர் சொல்றாரு. அவர்களுக்கு மிகவும் உயர்ந்த பதவி கிடைக்கும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போது பரமாத்மா தாமே வந்து உங்களுடைய தந்தையாக ஆகியிருக்கிறார் பாருங்க. அவரை நம்ம தேடணும். ஆனா அவரே நம்மளை செலக்ட் பண்ணி அவரே வந்துதான் அவர் நம்மளுடைய அப்பாவா இருக்கிறார். அவர் ஆல்ரெடி அப்பா தான், நம்ம தொலைஞ்சு போயிட்டோம் 5000 வருஷமா. இப்பதான் கண்டுபிடிச்சிருக்காருல. இப்ப அவரே வந்து நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த தந்தையை சாதாரண ரூபத்தில் இருப்பதை அறிந்து கொள்ளாமல் எந்த விதமான சங்கல்பம் செய்தாலும் விநாசத்தை அடைந்தது போலாகும்ட்டு சொல்றாரு. அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் வந்து ரொம்ப அப்படியே வானத்துக்கும் மண்ணுக்கும் அப்படியே பெருசா அப்படியே ஜோதி பிழம்பு மாதிரிலாம் இல்லை அவரு. இல்ல ஒரு விஸ்வரூப தரிசனம் மாதிரிலாம் அவரு இல்லை. கடவுள் எப்படி இருக்கிறாரு? சாதாரண ரூபத்துல இருக்கிற புள்ளியா இருக்கிறாரு. அவர் எப்படி இருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்காம நீங்க எந்த விதமான எண்ணம் உருவாக்குனாலும் அது வேஸ்ட், விநாசத்தை அடைந்தது போலாகுன்றாரு. இன்னும் 108 ஞான கங்கைகள் முழுமையான நிலையை அடைய போகும் அந்த நேரம் வர இருக்குது. இப்ப எல்லாரும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பிகேஸ் 108 பேர் ரெடி ஆயிடுவாங்க. அவங்க ஞானத்தை கரைச்சு குடிச்சிருவாங்க. ஞானத்தை
சிந்தனை பண்ணணும். ஞானம் வந்து சும்மா இந்த காதில் கேட்டு அந்த காதில் விட்டுட்டு போகிறதுனால ஒன்றும் கிடையாது. அந்த ஞானத்தை சிந்தனை பண்ணி இதில் நான் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அந்த மாதிரி நம்ம பண்ணி கடைசியில் ஞான கங்கை உருவாக போகிறாங்க. அந்த நேரம் வரப்போகுது. அப்போ தான் உலகம் வந்து முடிவுறும். அப்போ தான் முடிவடையும். மற்றபடி படிக்காதவர்களாகி போனவர்கள் தன்னையே வீணர்த்தி கொள்வார்கள். ஆனால் இந்த முரளி யாரெல்லாம் படிக்கலை, அந்த டைம் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாங்கல்ல, அவங்களாம் அவங்க டைமையே வேஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்றாரு. யாராவது இந்த ஈஸ்வரிய யஜ்ஞத்தில் மறைத்து வைத்து வேலை செய்தார்கள் என்றால் அவர்களை அனைத்தும் அறிந்த பாபா பார்த்து கொண்டிருப்பார். பாருங்க, இதெல்லாம் அப்படியே காஷன் கொடுக்குறாரு பாபா. மற்றபடி இங்க வந்துட்டு பிகே ஆயிட்டு இங்கேயே மறைச்சு வச்சுலாம் வேலை யார் செய்யறாங்களோ அவங்கள பாபா மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கிறாராம். பாபா தான் நமக்கு தெரியும், பாபா இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு, அவர் தான் இந்த நாடகத்தை உருவாக்குனாரு. இந்த நாடகத்திலயும் ஒரு நாடகம் நம்ம ஆடுறோம்னு தெரிஞ்சதுன்னா அவர் என்ன பண்ணுவாரு, மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு தர்மராஜ். அவர் பிறகு தனது சாக்கார சுரூபத்தில் உள்ள பிரம்மா பாபாவுக்கு தொடுதல் கொடுப்பார். உடனே சிவபாபா டச் பண்ணுவாரு, மேல இருந்து பிரம்மா பாபாவுக்கு டச் பண்றாரு. யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ அவங்கள எச்சரிப்பதற்காக சொல்றாரு. அப்ப பிரம்மா பாபா சொல்வார் இல்லையா, பிரம்மா பாபாவும் இங்க சொல்றாரு இதெல்லாம் செய்யாதீங்க, சிவபாபா எனக்கு சொல்றாரு அப்படின்ட்டு. எனவே எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. இப்ப நீங்க எது பண்ணாலும் சரி, தவறு செய்றீங்க, அது உங்களுடைய 63 ஜென்ம சம்ஸ்காரம். திருடுறது, கோவப்படுறது, காம வசப்படுறது, பொய் சொல்றது, எல்லாமே நிறைய தவறுகள் நடக்க தான் செய்யுது. ஏன்னா 63 ஜென்ம சுபாவ சம்ஸ்காரம் நம்ம ஆத்மால பதிவாயிருக்கு. அதனால செய்யணும். ஆனா செய்யறது பெருசு கிடையாது. அந்த செய்யறத கடவுள்கிட்ட ஏன் மறைக்கணும்? சத்தியமா நம்ம கடவுளை தேடிட்டு கிடந்தோம், அவரு பக்தியில கிடைக்கவே இல்லை. இப்ப ஞானத்துல கிடைச்சிட்டாரு. அவர் எப்படி இருக்காரு நமக்கு தெரியுது. அவர் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுங்கன்றாரு. அதை சொல்றதே கிடையாது. அதனால பாபா சொல்றாரு, நீங்க எந்த தப்புனாலும் செய்யுங்க, ஆனா செஞ்சதை என்கிட்ட உண்மையா சொல்லுங்க, மறைக்காதீங்கன்றாரு. எனவே எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாதுன்னு பாபா சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்ப செய்யக்கூடாது. ஒரு தடவை பாபா தெரியாம பண்ணிட்டேன், நான் பண்ண தப்பு தான் அப்படின்னு நம்ம வந்து அட்மிட் ஆயிடணும். அட்மிட் ஆயிட்டு இனிமே இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாட்ட சொல்லிட்டா அது வந்து அந்த பாவம் குறைச்சிடுறேன்றாரு, 50% குறைச்சிடுறேன்றாரு. தவறுகள் ஏற்படவே தான் செய்கின்றன. ஆனாலும் நம்ம பிகேஐயும் கூட தப்பு பண்றது யாருமே நிறுத்தல. கோபம் பட்டுறோம், கோபம் வந்துட்டு தான் இருக்குது. அவர் கோபப்படாதீங்கன்றாரு, ஆனா சில விஷயங்கள்ல வந்துட்டு தான் இருக்குது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால அந்த பழைய சுபாவ சம்ஸ்காரங்களை மாத்திக்க முடியல. ஆனாலும் நம்ம லெட்டர் எழுதிடணும், இரவுல இதை நான் பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன் அப்படின்னு பாபாட்ட அட்மிட் ஆயிடணும், சொல்லிடணும். நம்ம மிஸ்டேக்கை நம்ம வந்து ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டா கூட பரவாயில்ல. தவறுகள் நிறைய நடக்குதுன்றார் பாபா. ஆயினும் அவைகளை பற்றி தெரியப்படுத்தும் போதுதான் பின்னால் தப்பிக்க முடியும். ஆனா அந்த விஷயத்த எனக்கு சொன்னாதானே தெரியும் அப்படின்றார் பாபா. இப்போ சின்ன குழந்தைகள் வீட்டுல இருக்காங்கன்னா தாய் தந்தைக்கு தெரியாம தப்பு பண்றாங்க, சொன்னாதானே தாய் தந்தைக்கு தெரியும். அவங்க அந்த அந்த தப்புல இருந்து அவங்க வெளியே வர்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல. ஆனா தாய் தந்தைக்கு பயந்துகிட்டு குழந்தைகள் சொல்ல மாட்டாங்க. சொல்லாம அது பெருசாகி கடைசியில அவமானமா போயிடும், பிரச்சனையா ஆயிடும், வீட்டுல பெரிய பிரச்சனையா வெடிக்கும். அத தாய் தந்தைகிட்ட மறைக்கிறதுனால. அதனாலதான் பாபா சொல்றாரு, கடைசியா நீங்க இதை சொல்லாமலே வச்சுன்னே இருந்து கடைசியா உங்களுக்கு அதுல இருந்து பிரச்சனை வரும்போது தண்டனை அதிகமாகும். தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா என்கிட்ட சொல்லுங்க. ஆகையால் குழந்தைகளை இப்ப எச்சரிக்கையுடன் இருங்கள்ட்டு இந்த முரளியில சொல்றாரு. குழந்தைகள், முதலில் நான் யார், குறிக்கோள் என்ன என தன்னை பற்றி இப்ப புரிஞ்சுக்கணும். இப்ப பாபா சொல்றாரு, நாம யாரு, அதாவது நான் யாருன்ற கேள்வியை தான் உலகம் ஃபுல்லா கேட்டு இருந்தாங்க. நான் எதுக்கு வந்திருக்கேன், ஏன் பிறந்தேன், எதுக்கு நான் இங்க வந்தேன் அப்படின்ட்டு எல்லாரும் உலகம் ஃபுல்லா கேட்டுங்கிற கேள்விக்கு பதில் நமக்கு கிடைச்சிடுச்சு. நம்ம ஆத்துமா, நம்ம பிறந்து 5000 வருஷம் ஆகுது, வேற உடல் எடுத்து நடிச்சு வந்திருக்கிறோம். நம்மளுடைய குறிக்கோள் தான் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நீங்க தேவதையாக போறவங்க, தப்பு பண்ணிட்டு மறைக்கிறவங்க நீங்க கிடையாது அப்படின்றார் பாபா. நான் என்பது சரீரத்தை குறிப்பதில்லை, நான் என ஆத்மாவை தான் சொல்கிறோம். பாபா சொல்றாங்க, நான்ன்றது யார்? நான்ன்றது நம்ம இவ்வளவு நாளா பாடி கான்சியஸ்ல இந்த உடம்பு தான் நான் நினைச்சுக்கிட்டோம். ஆனா அந்த உடல் அழிஞ்சு போயிடுது. 5 தத்துவங்களும் போய் 5ஓட கலந்துருது. 5 தத்துவங்களோட கலந்துது. 5 தத்துவங்களால் ஆன உடம்பு தான் இது. கீழே இருந்து தான் எடுத்தோம், கீழே தான் விட்டுட்டு நம்ம மேல பறந்து போறோம். நான் என்றது ஆத்மாவை தான் சொல்கிறோம். பாபா சொல்றாரு, ஆத்மாவாகிய நான் எங்கிருந்து வந்தேன், யாருடைய குழந்தையாக இருக்கிறேன், இதெல்லாம் நம்மளை நாமே புரிஞ்சுக்கணும். நான் ஆத்மா, பரமாத்மாவின் குழந்தை என ஆத்மாவுக்கு தெரியும் போது தந்தையை நினைவு செய்வதன் மூலம் குஷி வந்துவிடும்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நான் ஆத்மான்னு புரிஞ்சுட்டு நான் யாரு, கடவுளுடைய குழந்தைன்னு தெரியும் போதுதான் நமக்கு, அவரை நினைக்கும் போதுதான் நமக்கு ஹாப்பி, குஷி ஆயிடுவோன்றார். தந்தையின் தொழில் என்ன என தெரிந்து கொள்ளும் போது குழந்தைகளுக்கு குஷி வருது இல்லையா? எதுவரை
சிறியவர்களாக இருக்கிறாங்களோ, தந்தையின் தொழிலை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்களோ, அதுவரை குஷி அவங்களுக்கு இருக்காது. ஒரு கலெக்டர் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, கலெக்டரோட பையன். சின்ன குழந்தையில அவனுக்கு தெரியாது நம்ம கலெக்டரோட பையன். பெரியவரான பிறகு நம்ம அப்பா ஒரு கலெக்டர்னும் போது எவ்வளவு குஷியா இருக்கும். பெரியவராக ஆக ஆக தந்தையின் தொழிலை பற்றி தெரிந்து போகிறது. அப்போது அந்த போதை, அந்த குஷி ஏறிடுது அப்படின்றாரு. இப்ப நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நமக்கு அப்பா வந்து பத்தித்த பாவனர், உலகத்தையே தூய்மையாக்கக்கூடியவர், சொர்க்கத்தை உருவாக்கியவர் அப்படின்னும் போது நமக்கு எவ்வளவு போதை ஏறணும். ஆக முதலில் அவருடைய தொழிலை பற்றியும், நம்முடைய பாபா யார், அவர் எங்கே வசிக்கிறார் என தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. ஆத்மா அவருக்குள் ஐக்கியமாகிவிடும்ட்டு சொன்னா ஆத்மா விநாசமாவது என ஆகிவிடும் இல்லையா. ஜோதியோட கலந்துரும், ஆத்மா போய் கடவுளோட இணைஞ்சிரும். அப்படின்னா அப்ப ஆத்மா செத்து போயிரும் தானே அர்த்தம். அப்ப ஆத்மா திரும்ப வராதுன்னு அர்த்தம் இல்லையா. அப்போது குஷி யாருக்கு வரும்ன்றாரு. இப்ப நான் ஒரு ஆள் இருக்கிறேன், நான் வந்து போய் கலந்து போயிடுறேன் அப்படின்னா நான் செத்து போயிட்டேன்னா அப்ப ஆத்மாவும் செத்து போயிருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. உடல் தான் அழியுது, ஆனா ஆத்மா அழியல. ஆத்மா விநாசம் ஆகாது, அது தனியான ஒரு பொருள் தான், அதை யாரும் யாரோடையும் கலக்காது அப்படின்னு சொல்றாரு. அப்ப எப்ப குஷி வராது இல்லையா. செத்து போயிடும் சொன்னா குஷி வராது இல்லையா. உடம்பே செத்து போகும்போது அழுகுறோம் இல்லையா. உடம்பே அழிஞ்சு போகும்போது அழுகுறோம். அதே மாதிரி ஆத்மாவும் அழிஞ்சு போச்சுன்னா அழதானே செய்வோம். ஆனா பாபா சொல்றாரு ஆத்மா அழியாது அப்படின்றாரு. உங்களிடம் யாராவது புதிய மாணவர்கள் வந்தாங்க என்றால் அவர்களை நீங்க கேட்கணும், நீங்கள் இங்கே என்ன படிக்கிறீங்க, இதன் மூலம் என்ன பதவி கிடைக்கிறதுன்ட்டு கேட்கணும். அந்த கல்லூரியில் படிப்பவர்கள் சொல்வாங்க, நாங்க டாக்டர் ஆகி கொண்டிருக்கிறோம், இன்ஜினியர் ஆகி கொண்டிருக்கிறோம். அப்போது இவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள் என அவர்கள் மீது நம்பிக்கை வைப்பார்கள் அல்லவா. இங்கும் கூட மாணவர்கள் சொல்வாங்க, இது துக்கத்தின் உலகம், இது நரகம் அல்லது பிசாசுகளின் உலகம் என சொல்கிறோம். அதற்கு நேர்மறையானது சொர்க்கம் அல்லது தெய்வீக உலகம், அதனை சொர்க்கம் என சொல்கிறோம். இது அந்த சொர்க்கமே அல்ல, இது நரகம் அல்லது துக்கத்தின் உலகம், பாவாத்மாக்களின் உலகம் என்பதை அனைவருமே அறிவார்கள், புரிந்து கொள்ளவும் முடியும். இப்ப எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. திடீர்னு கொரோனா வருது, திடீர்னு செத்து போயிடுறாங்க, ஹோல்சேல் மரணம். அப்படியே இன்னைக்கு இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க. திடீர்னு பார்த்தா அகால மரணம். அப்ப இது நரகம் தானே. எல்லாருக்குமே தெரியும் இது சொர்க்கம் கிடையாது, நரகம். அது மாதிரி சிலர் ஜாலியா இருக்காங்க, சிலர் வந்து பிச்சை எடுக்கிறாங்க, சிலர் குளிர்ல நடுங்குறாங்க, சிலர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்க. அப்ப இது நரகம் தானே. பாவாத்மாக்களின் உலகம் என்பதை அனைவருமே இங்க இப்ப அறிவாங்க, புரிந்து கொள்ளவும் முடியும். எனவே தான் எங்களை புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்துக்கு அழைத்து செல்லுங்கள் என அவரை யாரை கூப்பிடுறாங்க, கடவுள் தான் கூப்பிடுறாங்க. ஆக படித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் பாபா நம்மை இந்த புண்ணிய ஆத்மாக்களின் உலகத்துக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார் என அறிவார்கள். இப்ப நம்ம முரளி படிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, நம்மள பாபா வந்து சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறாருன்றத தெரிஞ்சுக்கிறாங்க. ஆகவே வரக்கூடிய புதிய மாணவர்கள் குழந்தைகளிடம் நீங்க கேட்கணும். என்ன கேட்கணும், குழந்தைகளிடம் விளக்கியும் கூற வேண்டும். அவர்கள் தம்முடைய ஆசிரியரின் அல்லது தந்தையின் தொழிலை பற்றி சொல்ல முடியும். தந்தை தம்மை பற்றி தாமே பெருமை அடித்துக் கொள்ள மாட்டார். ஆசிரியர் தம் மகிமை தாமே சொல்வாரா என்ன. அதை பற்றி மாணவர்கள் இவர் இப்படிப்பட்ட ஆசிரியர் என சொல்வாங்க. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க புகழ் அவங்களேவா சொல்லிக்குவாங்க. எங்க மேக்ஸ் டீச்சர்னா நான் இப்படி சொல்லி கொடுப்பேன், நான் இந்த மாதிரி அப்படின்னு அவங்கவுங்களே அவங்க பெருமையை சொல்லிக்க மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தானே சொல்லுவாங்க, எங்க மேத்ஸ் டீச்சர் இப்படி, அவர் இப்படி சூப்பரா கிளாஸ் எடுப்பாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி பாபா இங்க அவரே அவர் பெருமையை சொல்லிக்க மாட்டாராம். பாபா சொல்றாரு, அதை பற்றி மாணவர்கள் இவர் இப்படிப்பட்ட ஆசிரியர் சொல்வார்கள். அப்போது மாணவர் ஆசிரியரை வெளிப்படுத்துவார் என சொல்வார்கள். அந்த மாதிரி நம்ம புரிய வைக்கணும், நான் இப்படி இருந்தேன், நான் இங்க வந்து கிளாஸ் கவனிச்சு இப்படி ஆயிட்டேன், என்னை இப்படி அமைதியா மாத்துனது யார் தெரியுமா, கடவுள் தான். இறைவனே எங்க ஆசிரியரா வந்து பாடம் எடுக்கிறாரு, அவர் தான் எங்களை மாத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம அவரோட புகழை வெளிப்படுத்தணும். அவர் நம்மளை வெளிப்படுத்துவார், நம்ம அவரை வெளிப்படுத்தணும். அப்ப நம்ம மாறி தானே காட்டணும். நம்மளோட நடத்தையில மாற்றம் வரும்போது தான் அவங்க உண்மையிலே வந்து இவங்களை மாத்துறது யாரோ யாரோ பெரியவர் தான் இவங்களை மாத்திட்டு இருக்கிறாங்க, அவர் யாரு, கடவுளா தான் இருக்கும்னு நம்புவாங்க இல்லையா. இது வரைக்குமே எல்லாரும் கேட்டு அதை கேட்டு கேட்டு புளிச்சு போயிட்டாங்க, பார்க்க விரும்புறாங்க இல்லையா. இப்ப நம்ம மூலமா தான் அவங்க பார்க்கணும் உண்மை இங்கதான் இருக்குது அப்படின்ட்டு. குழந்தைகளாகி நீங்கள் இவ்வளவு கோர்ஸ் படித்து வந்துள்ளீர்கள், உங்களுடைய வேலை புதியவர்களுக்கு புரிய வைக்கிறது தான். இப்போ இவ்வளோ நாளா நம்ம படிச்சுட்டோம், 7 நாள் கோர்ஸ் படிச்சிட்டோம், 5 வருஷம் 6 வருஷம் முரளி, எத்தனை வருஷம் நம்ம ஸ்டூடெண்டா இருந்தோமோ அத்தனை வருஷம் முரளியை படிச்சுட்டோம். இப்போ நம்மளோட வேலையை புதுசா வரவங்களுக்கு புரிய வைக்கிறது தான். மற்றபடி பிஏ எம்ஏ கற்பித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் அமர்ந்து இ சொல்லி கொடுப்பாரா என்ன. சில மாணவர்கள் நல்ல புத்திசாலியாக இருக்கிறாங்க, அவர்கள் மற்றவர்களை படிக்க வைப்பார்கள்ன்றாரு. அவர்களில் மாதா குரு மிகவும் புகழ் வாய்ந்தவர். இவர் தெய்வீக தர்மத்தின் முதல் மாதா, அவரை ஜெகதாம்பா என்று சொல்கிறோம். மாதாவுக்கு மகிமை நிறைய உண்டு. வங்காளத்தில் காளி, துர்கா, சரஸ்வதி மற்றும் லட்சுமி என்ற இந்த 4 தேவியருக்கு நிறைய பூஜை செய்யறாங்க. வெஸ்ட் பெங்கால்ல
காளிக்கு, துர்காவுக்கு, சரஸ்வதிக்கு, லட்சுமிக்கு தான் பூஜை நிறைய செய்கிறாங்க. இப்போது அந்த நால்வரின் தொழிலை பற்றி தெரிஞ்சிருக்கணும். லட்சுமி செல்வத்தின் தேவியாக இருக்கிறாங்க. அவர் இங்கே தான் ராஜ்யம் செய்துவிட்டு சென்றிருந்தார். அதாவது லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது. அது லட்சுமி வந்து ராஜ்யம் பண்ணும்போது அவங்க இங்கே தான் ஒரு காலத்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே உலகத்துல தான் அவங்களுடைய லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் நடந்தது. அவங்க செல்வத்தின் தேவியாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்தி மார்க்கத்துல செல்வத்துக்காக அவங்கள வழிபடுறாங்க. மற்றபடி காளி, துர்க்கை முதலான பெயர்கள் அனைத்தும் இவருக்கு தான் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜெகதாம்பான்றது அம்மாவை சொல்றாரு. அவருக்கு தான் காளி, துர்க்கைன்ட்டு சொல்லப்படுது. துர்குணங்களை அழிப்பவர் தான் துர்க்கை. நம்மளுடைய துர்குணங்களை நம்மளே அழிக்கிறது, அதுதான் வந்து துர்க்கை. காளின்றவங்க அந்த அவங்களுடைய அதுவும் அதே தான். அவங்களுடைய அந்த மண்டவோடு பார்த்தீங்கன்னா, மண்டவோட மாலை போட்டிருப்பாங்கன்னா அவங்களுடைய அந்த பல ஜென்ம அந்த சம்ஸ்காரத்தை அழிச்சு மாலையா போட்டிருக்கிறாங்க. அப்போ பாபா நினைவுல இருந்து காளின்றவங்க எல்லா வீக்னஸையும் அழிச்சிருக்காங்க. ஒருவேளை 4 மாதர்கள் இருந்தார்கள் என்றால் அவர்களின் 4 பதிகளும் இருக்கணும் இல்லையா? இப்போ 4 பெண்கள் இருக்கிறாங்க, மாத்தாஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும்ல. கல்யாணம் இருந்தால் அவங்களுடைய கணவர்களும் இருக்கணும் தானே. இப்போது லட்சுமியின் கணவர் நமக்கு தெரியும், நாராயணன் பிரசித்தமாக இருக்கிறார். அப்போ காளியின் கணவர் யார்? காளியின் கணவர் நமக்கு தெரியும், சங்கரர் தான் காட்டுவாங்க. ஆனால் சங்கரனை பார்வதியின் பதின்ட்டு சொல்றாங்க. சரி, காளியை வந்து சங்கரன் உடைய கணவன்னா அப்ப பார்வதியும் சங்கரர் பார்வதின்னு தானே சொல்றாங்க. அவங்க 2 பேரும் தானே பேரா சொல்லியிருக்காங்க. அப்ப சங்கரனை பார்வதியின் பதின்னு சொல்றாங்க. பார்வதி காளி அல்லவே. பார்வதி காளி வேற. காளி கருப்பா இருப்பாங்க, பார்வதி வேற மாதிரி இருக்காங்க. பலர் காளியை பூஜிக்கிறாங்க, மாதாவை நினைவு செய்யறாங்க. காளியை நிறைய பேர் காளியை கும்பிடுறாங்க, மாதாவை நினைவு செய்கிறாங்க. ஆனால் பிதாவை பற்றி அவங்களுக்கு தெரியாது. மாதா தெரியும், ஆனால் அவருடைய கணவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. காளிக்கு ஒன்று கணவராவது இருக்க வேண்டும் அல்லது தந்தையாவது இருக்க வேண்டும், ஆனால் இது யாருக்குமே தெரியாதுன்ட்டு சொல்றாரு. இப்போ காளியை வழிபடுறாங்கன்னா காளிக்கு ஒன்று அவங்களுக்கு கணவர் யாராவது இருக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு அப்பாவாதே யாராவது இருக்கணும். ஆனால் இது யாருக்குமே தெரியாதுன்றாரு. உலகம் ஒன்றுதான், அது ஒரு சமயம் துக்கத்தின் உலகமாகவும் அல்லது நரகமாகவும் ஆகிறது. அதுவே பிறகு சத்தியுகத்தில் மலர் தோட்டம் அல்லது சொர்க்கமாக ஆகிறது என நீங்க மற்றவங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஆக்சுவலா சொர்க்கம் நரகன்றது எங்கேயோ வானத்துல கீழே பூமியில அப்படி கிடையாது. இதே பூமி தான் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்துச்சு, மலர் தோட்டமா இருந்துச்சு, இப்ப முள் தோட்டம் ஆயிடுச்சுட்டு நீங்க புரிய வைக்கணும். லட்சுமி நாராயணன் கூட இந்த சிருஷ்டியில் தான் சத்தியுகத்தின் சமயத்தில் ராஜ்யம் செஞ்சிட்டு இருந்தாங்க. மற்றபடி சூட்சமாக லட்சுமி நாராயணன் இருக்கும் வைகுண்டம் எதுவுமே கிடையாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சூட்சமா அப்படியே வானத்துல இருக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. இதே பூமியில உண்மையாவே உடல் எடுத்து வந்து லட்சுமி நாராயணன் நடிச்சாங்க, அவங்களோட ராஜ்யம் இருந்தது. அதுதான் வைகுண்டம் என்று சொல்லப்பட்டது. அவர்களின் சித்திரங்கள் இங்குதான் உள்ளன. அப்ப பூமியில தான் அந்த போட்டோஸ்லாம் இருக்குது. லட்சுமி நாராயணோட படம், லட்சுமி நாராயணன் சிலை இருக்குன்னா, சிலை இருந்தாலே கண்டிப்பா அவங்க ஒரு காலத்துல வாழ்ந்துட்டு போயிருப்பாங்க. ஆகவே கண்டிப்பாக இங்குதான் ராஜ்யம் செய்து சென்றனன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப காந்தியடிகள் சிலை இருக்குன்னா, அவர் ஒரு காலத்துல காந்தியடிகள் உயிரோட்டமா இருந்தாரு, உயிரோட இருந்தாரு. அவர் செத்த பிறகு அவருக்கு செலை வச்சாங்க. அது மாதிரி லட்சுமி நாராயணன் ஒரு காலத்துல உயிரோட இங்க வாழ்ந்தாங்க, ராஜ்யம் பண்ணாங்க, அவங்களோட சிலை இருக்கு. விளையாட்டு அனைத்தும் இந்த சாக்கார உலகத்தில் தான் நடக்கிறது. வரலாறு புவியியல் இந்த ஸ்தூல உலகத்தினுடையது ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. சூட்சும வதனத்தின் வரலாறு புவியியல் என்று எதுவும் கிடையாது. வெளியே எங்கேயுமே நடிப்பு கிடையாது, எல்லாமே இங்க பூமியில தான் நடிப்பு நடக்குது. அங்கெல்லாம் சூட்சும உடல் தான் இருக்குது. ஆவி உடல்ல போய் எங்க நடிக்கிறது? சதையோட இருக்கிற எலும்பு சதையோட இருக்கும்போது தான் நடிப்பு நடக்கும் இல்லையா? ஆவி உடல்ல நடிப்பு கிடையாது. ஆனால் அனைத்து விஷயங்களையும் விட்டு நீங்கள் புதிய மாணவர்களுக்கு தந்தையை பற்றி கற்றுத்தர வேண்டும். ஆனா இந்த கேள்வி அந்த கேள்வின்னு எதையாவது கேட்டு நம்மளை எங்கேயாவது ஈர்த்துட்டு போயிடுவாங்க. அதனால பாபா சொல்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு பாபா யாருன்றதை மட்டும் சொல்லுங்க. பிறகு ஆஸ்தியை பற்றியும் புரிய வைக்கணும். அப்புறம் அவர் வந்து அல்லாஹ் ஆஸ்தி, சொர்க்கத்தை படைக்கிறாரு. சொர்க்கத்துக்கு போனோம்னா நம்ம தேவதை ஆகணும். தேவதை ஆகணும்னா அதுக்காக தகுதி ஆகணும்னா இதெல்லாம் பண்ணணுன்றதை மட்டும் புரிய வைக்கணும். தந்தை தான் இறைவன், அவர் பரமாத்மா ஆவார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்றாங்க. அவர் வந்து எல்லா ஆத்மாக்களின் தந்தையா இருக்கிறாரு. எதுவரை இதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை பரமாத்மாவின் மீது அந்த அன்பு ஏற்படுவதில்லை. அதாவது கரெக்டா கடவுள் தான் வந்து இந்த ஞானத்தை சொல்றாரு, கடவுள் தான் அவருன்றத நம்பலன்னா
அந்த அளவுக்கு அன்பு அவர் மேல வராதுன்னு சொல்றாரு. அது வரைக்கும் எங்கேயாவது புத்தி அலைஞ்சிட்டு தான் இருக்கும். அதாவது இது மேல நம்பிக்கை வராத வரைக்கும் அவங்க அப்படி இப்படி அங்கங்க அப்படியே மேய்ஞ்சிட்டு தான் இருப்பாங்க. வெளியே தான் மேய்வாங்க, இங்க வந்து உண்மையா ஈடுபட மாட்டாங்க சொல்றாரு. அந்த அன்பு வந்து பாபா மேல வராதுன்றாரு. அந்த குஷியும் வராது, குஷி வருவதில்லை. ஏனென்றால் முதலில் தந்தையை தெரிந்து கொள்ளும் போதுதான் அவர் தொழிலை பற்றியும் தெரிந்து கொண்டு குஷியில் வருவார்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. இங்க வந்திருக்கிறது கடவுள் தான், சிவன் தான், சத்தியமான சிவன் தான் இவர் உடல்ல வந்து ஞானத்தை சொல்றாருன்னு சொல்லும் போது, நம்பும் போதுதான் நமக்கு அந்த உண்மையான குஷி வரும்ன்றாரு. ஆக இந்த முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்வதில் குஷி உள்ளது. இறைவன் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவர், ஆனந்த சுரூபமானவர். அவருடைய குழந்தைகள் நான் என்னும்போது அந்த குஷி ஏன் வரக்கூடாது அப்படின்னு பாபா கேக்குறாரு. பாபா எல்லாம் கேக்குறாரு. அப்பா வந்து எப்பயுமே ஆனந்தமா இருக்கிறாரு, அப்ப குழந்தை எப்படி இருக்கணும்? அது என்ன மூஞ்ச தொங்க போட்டுன்னு உட்காந்துருக்குமா கவலையா? அப்ப நான் என்னுடைய அப்பா எப்பயுமே ஆனந்தமா இருக்கிறாருன்னா, மகிழ்ச்சியா இருக்கிறாருன்னா, அப்ப நான் எப்படி இருக்கணும்? அப்ப உடல் உணர்வுல தானே நம்ம மூஞ்சி தொங்க போட்டு, உடம்புக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை, இல்லை நம்ம உடல் உறவினர்களுக்கு யாராவது உடம்பு சரியில்லைன்னா அந்த உடல் உணர்வுல தான் நம்ம மனசு தொங்க போட்டுன்னு, மனசு கவலையா இருக்குது, மூஞ்சும் பார்த்தீங்கன்னா தொங்க போட்டுருக்குது. ஏன்னா கவலையா இருக்கு, குஷி இல்லாம இருக்குன்னா அந்த ஆத்ம உணர்வு இல்லாம, இறைவனுடைய உணர்வு இல்லாம இருக்கிறதுனால தான் குஷி வரல அப்படின்றாரு. அந்த குதூகலம் ஏன் ஏற்படுவதில்லை? நான் கடவுளின் குழந்தை, நான் எப்போதும் மகிழ்ச்சியான மாஸ்டர் பகவான். அந்த குஷி வருவதில்லை என்றால் தன்னை குழந்தை எனவே புரிந்து கொள்ளவே இல்லை என்றுதான் அர்த்தம்னு சொல்றாரு. நீங்க என்ன அப்பான்னு நினைக்கல, நீங்க என்னுடைய குழந்தைன்னு நினைக்கலன்னும் போது உங்களுக்கு அந்த குஷி வர்றதில்லைன்றார். பகவான் எப்போதும் மகிழ்ச்சியானவர், ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை என்றால் தந்தையை தெரிந்து கொள்ளவில்லை என்னதான் ஆகும்ட்டு பாபா சொல்றார். அப்ப அவர் எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறாரு. அப்ப அவரு நம்மளுடைய அப்பான்னே புரிஞ்சுக்கலன்னா அப்புறம் எப்படி மகிழ்ச்சி வரும்? சகஜமான விஷயம்தான். ஆனா இதை கூட புரிஞ்சுக்கிறது இல்லைன்றாரு. ஒரு சிலருக்கு இந்த ஞானத்தை கேட்பதற்கு பதிலாக அமைதி தான் பிடிச்சிருக்கு. சிலர் பாருங்களேன், சென்டருக்கு வந்தா வெறும் யோகா மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க, ஞானம் கேட்க பிடிக்காது. ஏனென்றால் ஞானத்தை கூட எடுக்க முடியாத நிலையில் பலர் இப்ப இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆத்மாவில் அவங்களுக்கு சக்தி இல்லை, ஞானத்தை கேட்க கூட டைம் இல்லை. அவ்வளவு நேரம் எங்கே இருக்கிறதுன்ட்டு சொல்றாங்க. இந்த தந்தையை பற்றி மட்டும் தெரிந்து கொண்டு அமைதியில் இருந்தால் கூட அதுவும் நல்லதுன்ட்டு பாபா சொல்றாரு. இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட போனா போதுன்னு சொல்றாரு பாபா. ஏதோ என்னை பத்தி இது புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல, வந்து சைலன்ஸ் அனுபவம் பண்ணிட்டு போறாங்கல்ல சென்டருக்கு வந்து, அதுவே நல்லதுன்றாரு. சன்னியாசிகள் கூட மலையின் குகைகள் சென்று பரமாத்மா நினைவுல உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி பரம்பிதா பரமாத்மாவின் அந்த பரம ஒளிவின் நினைவில் இருந்தால் கூட நல்லதே ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. ஆனா புரிஞ்சுக்கிட்டு நினைக்கணும். அவர் சும்மா அப்படியே நம்ம ஏதோ ஒரு உடலா இல்லைன்னா ஏதோ ஒரு சிலையா நினைக்கிறதுக்கு பதிலாக புள்ளியா நினைக்கும் போது தான் பாவம் போகும். அவருடைய நினைவில் சன்னியாசிகள் கூட நிர்வீகாரிகளா ஆக முடியும்ட்டு பாபா சொல்றாரு. சன்னியாசிகள் கூட பாபாவை சரியா புரிஞ்சுட்டு நினைச்சாங்கன்னா நிர்விகாரியா ஆக முடியும். ஆனால் வீட்டில் அமர்ந்தபடி நினைவு செய்ய முடியாது. அங்கே குழந்தை குட்டைகளின் மீது மோகப்பற்றுதல் ஏற்பட்டபடி இருக்கும். ஆகையால் சன்னியாசம் செய்யறாங்க. சன்னியாசிகள் ஏன் வீட்டுல இருக்க மாட்டாங்கன்னா, இங்க இருந்தா நம்மளை விட மாட்டாங்க, நம்மளை நிம்மதியா பிரம்மத்தை நினைக்க விட மாட்டாங்க. அதனால அவங்க வீட்டை விட்டு சன்னியாசம் பண்ணிட்டு போயிடுறாங்க. தூய்மையானவராகிவிட்டால் அதில் சுகம் இருக்கிறது அல்லவா? தூய்மையா இருக்கும் போது தான் அதுல சுகமே இருக்குன்றாரு. சன்னியாசிகள் அனைவரையும் விட நல்லவர்கள் தான். உலகத்துல பாருங்களேன், எல்லாரும் விட நல்லவர்கள் சன்னியாசிகள்ன்றார் பாபா. ஆதி தேவன் கூட சன்னியாசி ஆனார் அல்லவா? ஆதி தேவன் பிரம்மா பாபா கூட சன்னியாசி தான் ஆனார் இல்லையா? அவருடைய கோவில் ஆதி தேவ் முன்னார் இருக்கிறது, அங்கே தபஸ்யா செய்து கொண்டிருக்கிறாங்க. கீதையில் கூட சொல்றாங்க, தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் சன்னியாசம் செய்து சொல்றாங்க கீதையில. அவர்கள் சந்நியாசம் செய்து சென்று விட்டால் மகாத்மா ஆகி விடுகின்றனர். இல்லறவாசியை மகாத்மா என்ன சொல்வது முறையே அல்ல. உங்களையோ பரமாத்மா வந்து சந்நியாசம் செய்வித்தார். இப்ப நம்ம என்ன சன்னியாசம் பண்ணிட்டு வீட்டை விட்டு போவே இல்லை, அவர் வீட்டிலேயே இருங்க, வீட்டிலே இருந்து நீங்க உலகத்தை மட்டும் மனசு புத்தியால சன்னியாசம் செய்யுங்கன்ட்டு நம்மளை பாபா வந்து தூய்மையாக்குறாரு. வீட்டுல இருந்தே தூய்மையாக்குறாரு. சன்னியாசம் செய்வதே சுகத்திற்காக தான். மகாத்மாக்கள் ஒருபோதும் துக்கம் மிக்கவர்களாக ஆவதில்லை. ராஜாக்கள் கூட சன்னியாசம் செய்யும் போது கிரீடம் முதலானவற்றை வீசி எறிந்துடுறாங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா புத்தர்லாம் இருந்தது, அதான் சித்தார்த்தரா இருந்தாரு, அவர் வந்து ஒரு ராஜாவா இருந்தாரு. அப்படியே அவருக்கு ஏதோ ஒரு ஞானம் கிடைச்சோடனே அதை விட்டுட்டு வந்துட்டார், அந்த கிரீடத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டார். அந்த மாதிரி ராஜாக்கள் யாருக்காவது அந்த பிடிக்கல, சன்னியாசம் பண்றாங்க, வீட்டை விட்டு வெளியே வராங்கன்னா கிரீடத்தை கூட எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நாட்டையே தியாகம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. கோபிச்சந்த் என்பவர் அப்படிதான் பண்ணாரு. சன்னியாசம் செய்தது எப்படி பண்ணாருன்னா, கிரீடத்தை தூக்கி கிடைச்சிட்டு வந்துட்டார். அதில் கண்டிப்பாக சுகம் இருக்கிறதுன்றார். அந்த மாதிரி எல்லாத்தையும் திறந்துட்டு காட்டுக்கு போறதுல சுகம் இருக்குது, அதனாலதான் அவங்க போறாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. நல்லது.
இனிமேல் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எந்த ஒரு தலைகீழ் காரியத்தையும் மறைச்சு வைத்து செய்யக்கூடாது. பாப்தாதாவிடம் எந்த விஷயத்தையும் மறைக்க கூடாது. மிக மிக எச்சரிக்கையுடன் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், மாணவர் ஆசிரியராகிய தந்தையை வெளிப்படுத்துபவர்கள். படித்ததை பிறருக்கும் கற்றுத்தர வேண்டும். நம்ம ஸ்டூடெண்ட்னா ஆசிரியரை வெளிப்படுத்தணும், டீச்சரை நம்ம வெளிப்படுத்தணும். இவங்களுக்கு சொல்லி கொடுத்த டீச்சர் அப்பேற்பட்டாங்க, அதனால தான் இவங்க இப்படி இருக்கிறாங்கன்ட்டு சொல்லணும். அப்போ நம்ம போய் நம்ம பாபா நமக்கு சொல்லி கொடுத்தாருன்னா நம்ம போய் மற்றவங்களுக்கும் சொல்லி தரணும். எப்போதும் மகிழ்ச்சியான இறைவனின் குழந்தைகள் நீங்கள் இந்த நினைவில் அளவற்ற குஷியில் இருக்கணும். நம்மளுடைய அப்பா எப்பயுமே ஆனந்தமாக இருக்கிறார், நம்மளும் அந்த மாதிரி தானே இருக்கணும். அதனால எப்பயும் அளவற்ற குஷியில் இருக்கணும். என்ன இப்போ பாபா சொல்லிட்டாரு, உயிரே போனாலும் குஷியை விடாதீங்க அப்படின்ட்டார். மரணமே வந்தா கூட குஷியை விட்டுறாதீங்கன்ட்டார். குஷியா தான் இருக்கணும். நமக்கு தான் எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. இப்போ சரீரத்தை விட்டு போனா அடுத்த பிறவி சொர்க்கத்துக்கு போக போறோம் தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் கவலைப்படணும். அப்போ குஷியில எப்பயுமே குஷியில இருங்க. எந்த ஒரு டெஸ்ட் பேப்பர் வந்தாலும் குஷியில இருங்கன்றாரு. வரதானம், விகாரங்கள் என்ற பாம்பை கூட படுக்கையாக ஆக்கிவிடக்கூடிய விஷ்ணுவுக்கு சமானமாக எப்போதும் வெற்றியாளர் கவலையற்றவராக இருப்பீர்களாக. இந்த விஷ்ணு 5 தலை பாம்பை அப்படியே சுருட்டி பெட்டாக்கி அதில் படுத்துனுக்கிறாரு. லட்சுமி கால் அமைக்கின்னு இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு படம் இருக்கும். அவருக்கு என்ன பெட்டா இல்லை, அவர் ஏன் போய் 5 தலை பாம்பை போய் சுருட்டி பாம்பா பெட்டா வச்சு படுக்கணும். அவருக்கு என்ன பெட்டா இல்லை, ஏன் அதில் படுத்துருக்காருன்னா அதில் ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணணும். இதுதான் ஞான சிந்தனை. என்னன்னா 5 தலை பாம்புன்றது 5 விகாரம் என்ற படுக்கை. 5 விகாரன்றது காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரன்றது இப்ப கலியுக இறுதியில எல்லாருக்கும் இருக்கிற விகாரம். அது 5மே பாம்பு மாதிரி. அது எதனாலனா உடல் உணர்வு தேக அபிமானம் தான் பெரிய பாம்பு. அந்த உடல் உணர்வை நம்ம விட்டுட்டு 5 விகாரத்தையும் விடுறோம் இல்லையா, அதையே படுக்கையாக்கி சுருட்டி படுக்கணும். அவங்கதான் விஷ்ணு. அந்த மாதிரி இருக்கிறவங்க விஷ்ணு. எந்த ஆத்மா கடைசியில 5 விகாரத்தையும் அடக்கி தன் உடல் உணர்வையும் விட்டுட்டு ஆத்ம அபிமானியாகி சுயராஜ்ய அதிகாரியா மாறுறாங்களோ, அந்த கர்மேந்திரியங்களை அடக்குறாங்களோ, மனசு புத்தி அடக்குறாங்களோ, அவங்க விஷ்ணுக்கு சமானமானவங்க. அவங்க எப்போதுமே அந்த மாதிரி வெற்றியாளர் கவலையற்றவராக இருங்க அப்படின்றாரு. அவர் பாருங்க, அவர் பாம்பையே சீட்டா போட்டு படுத்துட்டு ஆயா படுத்துனுக்கிறாருன்னா அப்ப கவலை இல்லாம தானே படுத்துனுக்கிறாரு. 5 விகாரம் தான் எனக்கு பிரச்சனையே. நம்ம எதனால அழுகுறோம்னா பற்று இருக்கு, அழுகுறோம். அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, நான் அழுகுறேன். என் உடம்பு சரியில்லை, நான் அழுகுறேன். அவங்களுக்கு பிரச்சனை, நான் அழுகுறேன். எதெல்லாம் நமக்கு வீக் பாயிண்ட் இருக்கோ அதுலதான் மாயா வச்சு அடிக்குது. நம்மளை அழ வைக்கிறதே இந்த மாயாவுடைய 5 விகாரம் தான். காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் நம்மளை அழ வைக்குது. அது 5ஐயே நம்ம பாம்பு படுக்கையாக்கி படுக்க வச்சிட்டோம்னா, அது நமக்கு படுக்கையாயிடுச்சுன்னா நம்ம ஏன் அழப்போறோம். ஜாலியா கூலா உட்காந்துட்டு படுத்துட்டு இருக்கிறாரு விஷ்ணு. ஏன்னா அவர் 5 விகாரத்தையும் அடக்கிட்டாரு. எது மேலே யார் மேலேயும் பற்று இல்லை, என் மேலேயும் பற்று இல்லை, உடம்பு மேலே எனக்கு பற்று இல்லை. நான் ஒரு ஆத்மா தனியா வந்தா தனியா போக போறேன். அப்ப நான் ஏன் அழ போறேன். அப்ப ஜாலியா உட்காந்துட்டு இருக்காரு விஷ்ணு. விஷ்ணுவின் பாம்பு படுக்கை என்ற காண்பித்திருப்பது வெற்றி அடைந்த குழந்தைகளாகிய உங்களுடைய சகஜயோகி வாழ்க்கையின் நினைவார்த்தம் ஆகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப நம்ம பாபா நினைவுல சகஜமா பாபா நினைவுல எல்லாமே செய்யறோம்னும் போது, உடல் உணர்வே விடறோம், ஆத்ம உணர்வுல வரோன்னும் போது நம்மளுடைய சகஜயோகி வாழ்க்கையை தான் அது நினைவார்த்தமா சொல்லுதுன்றாரு. அந்த பாம்பு படுக்கையா விஷ்ணு படுத்துனுக்கிறது நம்மளுடைய சகஜயோகி வாழ்க்கையை குறிக்குதுன்றாரு. சகஜ யோகத்தின் மூலமாக விகாரங்கள் என்ற பாம்பு கூட அடிமையாகிடுது. இப்ப பாபா நினைவுல இருக்கும்போது உங்களுக்கு கஷ்டம் கூட கஷ்டமா அனுபவம் ஆகாது. அப்புறம் ஞானத்துடன் கூடிய இந்த யோகம் ரெண்டும் சேரும் போது கஷ்டம் கூட கஷ்டமா அனுபவம் ஆகாது. அப்ப சகஜ யோகி மூலமாக நம்ம விகாரங்களை நமக்கு அடிமையாகிறது. பாம்பே நமக்கு அடிமையாகிறது. எந்த குழந்தைகள் விகாரங்கள் என்ற பாம்புகள் மீது வெற்றி அடைந்து அவற்றை தனது ஓய்வு படுக்கையாக ஆக்கி கொண்டு விடுகிறார்களோ, அவர்கள் எப்பொழுதும் விஷ்ணுவை போல மகிழ்ச்சியுடனும் கவலையற்றவர்களாக இருப்பாங்க. எப்பன்னா சங்கம யுகத்துல. இப்பவே நம்ம அதை தாரணை பண்ணாதான் நம்ம விஷ்ணுவா ஆக முடியும். எனவே எப்பொழுதும் விகாரங்களை அடிமைப்படுத்தி இருக்கும் அதிகாரி ஆவேன் என்ற தனது சித்திரத்தை இப்ப முன்னால் பாருங்க. உங்களுக்கு கஷ்டம் வருது, உங்களுக்கு பிரச்சனை வருது, உடனே அந்த விஷ்ணுவோட சித்திரத்தை மனக்கண் முன்னாடி கொண்டு வாங்க. இது நான் தானே, இது பாபா சொல்லியிருக்காருல்ல, விகாரங்களை அடிமைப்படுத்தி அது மேல படுத்துனுக்கிற அதிகாரி நான் தான்.
அப்படின்ற அந்த சித்திரத்தை உங்க மனக்கண் முன்னாடி கொண்டு வந்து பாருங்க. ஆத்மா எப்போதும் ஓய்வான நிலையில் கவலையற்று இருக்கிறார். அப்ப ஆத்மான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அந்த உடம்பெல்லாம் நினைக்கும் போது, ஆத்ம உணர்வுல இருக்கும்போது நம்ம ஓய்வான நிலையில கவலையற்று எப்பயுமே இருக்கிறோம்னு சொல்றாரு. ஸ்லோகன்: பாலகன் மற்றும் எஜமானன் என்ற தன்மையின் சமநிலை மூலமாக திட்டத்தை நடைமுறையில் எடுத்து வாருங்கள் சொல்றாரு. இப்ப பாபா குழந்தையா இருக்கிறோம் மற்றும் எஜமானன், இந்த உடலுக்கு எஜமானன் என்ற தன்மை, இந்த ரெண்டு சமநிலை இருக்கும்போது தான் நம்ம என்னென்ன திட்டம் திட்டமோ அதெல்லாம் நடைமுறையில எடுத்து வர முடியும்னு சொல்றாரு. அவ்யக்த சமிக்ஞை: இப்போது சம்பன்னம் மற்றும் கர்மாதீதாவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். தனது ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் சக்திக்கு சமிக்ஞை செய்யுங்கள்ன்ட்டு பாபா சொல்றாரு. சமிக்ஞை மூலமாகவோ எப்படி வேண்டுமோ அப்படியே அந்த கர்மேந்திரத்தை இயக்கக்கூடியவராக இருக்க வேண்டும். அதுபோல கர்மேந்திரியங்களை வென்றவராக ஆனீர்கள் என்றால் பிறகு இயற்கை வென்றவர்களாக ஆகி கர்மாதித் நிலை என்ற ஆசனத்தில் அமர்ந்தவராக ஆகி பின் உலக ராஜ்ய அதிகாரியா ஆகிடுவீங்க அப்படின்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம ஒவ்வொரு கர்மேந்திரம்னா இந்த கண்ணு, காது, கை, காலு, மூக்கு, இதெல்லாம் இந்த உடம்பே நம்மளுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் தான். நம்ம ஆத்மா நெற்றிபுரத்துல அதிகாரி சீட்ல உட்காந்து கார் இந்த உடம்பு காரு, நம்ம டிரைவர், நம்ம நெற்றிபுரத்துல இருந்து இயக்கிட்டு இருக்கோம் இந்த உடம்ப. இப்போ ஒவ்வொரு கர்மேந்திரத்தின் சக்திக்கும் நம்ம சமிஞ்சை கொடுக்கணும். சமிஞ்சை மூலமாக எப்படி வேணுமோ அப்படி அதை இயக்கணும். இப்போ ஒரு காரை எப்படி டிரைவர் உட்காந்து இயக்குறாருல, அந்த மாதிரி உடம்ப நம்ம இயக்கணும். நம்ம ஆத்ம உணர்வுல இருந்து அந்த உடம்பை இயக்கணும். அந்த மாதிரி நம்ம சொல்றத இந்த உடம்பு கேக்குது. மனசு புத்தி மூலமா நம்ம என்ன பண்றோம், எண்ணங்களை உருவாக்கி நம்ம சொல்றதை இந்த உடம்பு செஞ்சிருச்சுன்னா நம்ம கர்மேந்திரியங்களை வென்றவராக ஆயிடுறோம். கர்மேந்திரியங்களை வெல்லும் போது பிறகு இயற்கையை வென்றவராகவும் நீங்க ஆகிடுவீங்க. ஏன்னா இந்த உடம்பே 5 தத்துவங்களால் ஆனதுதான், இயற்கையால் ஆனதுதான். அப்ப இதையே நம்ம வென்றிடும் போது இயற்கையை நம்ம வென்றவர் ஆயிடுமோன்னு சொல்றாரு. அத வென்றவரான பிறகு கர்மாதித் நிலை என்ற ஆசனத்துல அமர்ந்தவராகி பின் உலகத்துக்கே ராஜ்ய அதிகாரியா ஆயிடுவீங்க. அப்ப தன்னை வென்று, மனதை வென்று, நம்ம கர்மேந்திரியங்களை வென்று இயற்கையை வெல்லும் போதுதான் உலகத்தையே வெல்ல முடிகின்றார். ஒவ்வொரு கர்மேந்திரியமும் உள்ளேன் ஐயா, ஆம் ஐயா என்று கூறி நடக்க வேண்டும். இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய கர்மேந்திரியம் அதை செய்யணும். இப்ப நம்ம கண்ணுக்கு சொல்றோம், இதை பார்க்காத, இது பார்க்க கூடாது பாபா சொல்லியிருக்கிறாரு, அப்ப அது பார்க்க கூடாது. ஒரு கைக்கு நம்ம சொல்றோம், இதை செய்யாத, இதை செய்யக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காரு, அப்ப அதை செய்யக்கூடாது. மீறி அந்த கை போய் செய்யுதுன்னா கை நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. அது மாதிரி கண்ணு நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்றது அது பார்க்குதுன்னா கண்ணு நம்ம கண்ட்ரோல்லே இல்லை, ஆத்மாவுடைய கண்ட்ரோல் கண்ணு இல்லை. அப்ப அது சுயராஜ்ய அதிகாரி இல்லை. நம்ம ஆத்மா நம்ம அடிமையா இருக்கிறோம். அது மாதிரி வாயும் இதை பேசக்கூடாதுன்னு சொன்னா அது பேசக்கூடாது, இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா வாய் சாப்பிடக்கூடாது. அப்பதான் அது நம்ம கண்ட்ரோல்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த கண்ட்ரோல்லே இல்லைன்னா நம்ம அடிமையா இருக்கிறோம் வாய்க்கு, நம்ம அடிமையா இருக்கிறோம் கைக்கு, நம்ம அடிமையா இருக்கோம் கண்ணுக்குன்னு அர்த்தம். அப்ப ஆத்மா எப்ப ராஜா சீட்ல உட்காருதோ அப்ப கர்மேந்திரியங்கள் அது உள்ளே ஐயான்னு சொல்லணும். சரி சரி நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு கர்மேந்திரியங்கள் சொல்லணும். அப்படி சொல்லி நடக்கணும். அப்பதான் நம்ம ராஜ்ய அதிகாரி சீட்ல இருக்கிறோம். ராஜ்ய அதிகாரிகளாகிய உங்களை எப்போதும் வரவேற்று வணங்கியபடியே யாரு, அந்த கர்மேந்திரியங்கள் இருக்கணும். அப்போது நீங்கள் கர்மாதீதர் ஆகிவிட முடியும். அப்ப உண்மையிலே கர்மாதீத ஸ்டேஜ் எப்ப வரும்னா, நம்ம கர்மேந்திரியங்கள் நம்ம பேச்சை கேட்கணும், சலாம் போடணும். நம்ம ஆத்மா ராஜ்ய அதிகாரி சீட்ல இருந்து உட்காந்து நமக்கு ஆர்டர் பண்ணும்போது நம்ம கர்மேந்திரியங்கள் நம்ம பேச்சை கேட்கணும். கேட்டாதான் நம்ம ராஜ்ய அதிகாரி சீட்ல இருக்கோம். அப்பதான் நம்ம கர்மாதீதர் ஆகிவிட முடியும்ட்டு பாபா சொல்றாரு. இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல, அது கொஞ்சம் கொஞ்சமா ஆத்ம உணர்வுல வர வர வந்துரும். அதுக்குதான் பாபா நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அதிகமா பாபா நினைவுல இருக்க இருக்க இந்த கர்மேந்திரியங்கள் நம்ம கண்ட்ரோல்ல வந்துரும், கர்மாதீதம் நம்ம ஆகிருவோம். ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம். ஓம் சாந்தி.